வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய ஆசிலர்டியில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. நம்மளுக்கு 6 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் வரும்போது நம்ம நன்றி தெரிவிச்சிருக்கணும். இன்னைக்கு கொண்டாடக்கூடிய மனநிலையில் இல்லை. அதனால் இல்லைன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இதை செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அந்த மனநிலையில் இல்லை. பின்னொரு நாள் கொண்டாடி கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவர்களுக்கு நன்றி, அது மட்டும் தெரிவிச்சுங்க, போயிடுங்க சார். கரூரில் நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சாங்க. தீவிர விசாரணையை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. நேத்தெல்லாம் பார்த்தா சார், வெளியில் ரோட்டில் நின்று விசாரணை நடத்துறாங்க சார். இவ்வளவு தீவிரம் காட்டி ஒருவேளை நீதியை பெற்றுக் கொடுத்துடலாம் யாருன்றதை கண்காணிக்க முனைப்பில் தமிழ்நாடு அரசு இறங்கியிருக்கா சார்? எனக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. வழக்கமாக இதுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கர்நாடகாவில் இந்த ஐபிஎல் போட்டியில் பெங்களூரு ஆர்சிபி அணி வெற்றி பெற்றது தொடர்பாக ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டத்திற்கு அந்த ஆர்சிபி அணி ஏற்பாடு செய்திருந்தது. அந்த ஆர்சிபி அணி அந்த கோப்பையோடு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் அந்த கோப்பை காட்சிக்காக வைக்கப்படுகிறது, பொதுமக்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு நிகழ்ச்சிக்கு திட்டமிடுகிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு ப்ராப்பரான ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. என்னென்னா அது ஒரு பெங்களூரோட ப்ரைடு, கர்நாடகாவோட ப்ரைடு அப்படின்றதுனால அதை அந்த புகழோட வெளிச்சத்தை எல்லாரும் வாங்கிக்கணும்னு எல்லாரும் போட்டி போட்டாங்க. அதான் உண்மை. ஸோ அந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு இப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், எந்த டயத்துக்கு பண்ணணும், என்னென்ன மெத்தடில் பண்ணணுன்ற மாதிரியான எந்த விதமான பிளானும் இல்லை. ஆர்சிபி அணி பர்மிஷன் கேட்குது, காலையில் கேட்குறாங்க. அவங்க போலீஸு இதுக்கு ரூட்டு போட்டு பர்மிஷன் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே பட்டுன்னு அவங்க பாட்டுக்கு மதியம் 4 மணிக்கு கப்பு வரும், சாயங்காலம் 4 மணிக்கு கப்பு வரும்ன்ட்டு ட்விட்டரில் போட்டுறாங்க. ஆர்சிபி ட்விட்டரில் யாரை கேட்டுறா போட்டன்ட்டு ஒருவரும் கேட்கவில்லை. ஒருவரும் கேட்காமல் போய் அந்த கப்பு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. நம்ம அதுக்குள்ளேயே போய் பார்த்துடணுன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேயே போய் சிஎம் பார்க்குறாரு. கப்போட நின்று அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. துணை முதலமைச்சர் சிவகுமார் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. இதுக்குள்ளே ஃபோனில் வாட்ஸ்அப்பில் இந்த கேட்டு வழியாக, கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு இப்போ 5-6 கேட் இருக்கும்ல, பெரிய ஸ்டேடியம் இல்லையா, 5-6 கேட் இருக்கும். இந்த கேட்டில் கப்பை வச்சுருக்காங்க, அந்த கேட்டில் கப்பை வச்சுருக்காங்க. இன்னொன்று ஃப்ரீ. ஐபிஎலுக்கு வழக்கமாக துட்டு வாங்கிட்டு டிக்கெட்டு தானே, இது ஃப்ரீ. இந்த கேட்டில் கப்பு இருக்குது, இந்த கேட்டில் கப்பு இருக்குன்னு ஜனங்க போய் விழுந்து 11 பேர் இறந்தார். இதில் அரசே உடந்தை. அரசு நினைத்திருந்தால் இதை தடுத்திருக்கலாம். என்ன நடந்தது தெரியுமா? பெங்களூரு கமிஷனர் சஸ்பெண்ட், டிசி சஸ்பெண்ட், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர் சஸ்பெண்ட். கர்நாடகாவின் உளவுத்துறை ஆணையர் திரு ஹேமந்த் நிம்பால்கர் மாற்றப்படுகிறார். அவர் காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கமான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மாற்றப்படுகிறார். இந்த முடிவுகள் எல்லாம் எப்போது எடுக்கப்பட்டன என்றால் அமைச்சரவை கூடி விவாதிக்கிறது. இதுதான் ஒரு அரசு நடத்துகிற முறை. இதனால தான் இதுக்கு பேர் டெமோக்ரஸி. இதுக்காக தான் அமைச்சரவை என்று ஒன்று வைத்திருக்கிறார். உங்கள் அமைச்சர்களோடு நீங்கள் பேசுங்க, என்ன பண்ணலான்னு. 4 பேர் 4 சொல்லுவாங்க, அண்ணா இப்படி பண்ணலான்னு அப்படி பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் தானே எங்கள் கட்சி, ஒரு குடும்பம் தானே எங்கள் அரசு. அண்ட் இன்னொன்று, அந்த அமைச்சர்கள் எல்லாம் எதற்குமே இவர்கள் மதிப்பதில்லை. எந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ்லையும் இந்த அமைச்சர்கள் இல்லை. இவருக்கு தெரிந்த அமைச்சர்கள் யூசி, அருட்தந்தை, அல்வா அதிகாரி, துணை முதலமைச்சர் தினேஷ், அவர் தான் முதல்வர். இந்த அதிகாரிகளை வைத்துக்கொண்டு என்னங்க பண்ணலான்னு இவங்ககிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரைட்டு கமிஷன் அனௌன்ஸ் பண்ணலாம் நைட்டு 11 மணிக்கு. அருணா ஜெகதீசன் எந்த ஜட்ஜு, கேளு எப்படி கொடுப்பாங்க ரிப்போர்ட்டுன்னு, கொடு, அவங்க பேரை போட்டுக்கோ என்று உடனடியாக விசாரணையை தொடங்க வேண்டும். ஆல் செட் அண்ட் டன், தி கமிஷன் இஸ் ஹெடட் பை எ ஜட்ஜு. ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி. இன்றைக்கி அவங்களுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜு ஸ்டேட்டஸ் வந்துடும். கமிஷனுக்கு சேர் பண்ணாங்கன்னா தேவைப்பட்டால் தான் அவர் நேராக செல்ல வேண்டும். இன்னொன்று, நேற்று தான் சம்பவம் நடந்திருக்கிறது. இன்று போய் நீங்கள் பேசினால் அங்கே நீங்கள் அந்த சில வீடியோ காட்சிகள் வெளியே வந்து பார்த்துருப்பீங்க. ஆளுக்கு ஒன்று பேசுவான்ப்பா. இது எப்படி எவிடன்ஸாக ரெக்கார்ட் பண்ணுவேன்? எனக்குள்ளே டிஎம்கே தராங்க ஒரு சொல்கிறாங்க, டிவி ஆளுக்கு சொல்லுவோம், நீ தான் ஜட்ஜு, நீ வர்றாங்க. இங்கிட்ட 2 பேர் நின்று 2 சொல்லுவான், அங்கிட்ட 2 பேர் நின்றுட்டு 2 சொல்லுவான், 2 பேர் கத்துவான். என்ன ரெக்கார்ட் பண்ணுவேன்? அதுவும் விசாரணைன்றது ஒரு ரூம்குள்ளே உட்காந்து அப்படிலாம் இல்லை சார். நடு ரோட்லேயே நின்று, மரத்துக்கு பின்னாடி நின்று, பிளாட்ஃபார்மில் நின்று முதல் தடவை இதை நான் பார்க்குறேன் சார். அந்த ஆணையம் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக சம்பவ இடத்தை பார்வையிடலாம். அதற்கு அந்த ஆணையத்திற்கு உரிமை இருக்கிறது. சம்பவ இடத்தை பார்வையிடுவது கடைசியாகத்தானே இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு சாட்சிகளை விசாரிக்க வேண்டும். சாட்சிகளை கமிஷனுக்கு ஒரு ஆஃபீஸ் கொடுத்து அந்த ஆஃபீஸில் சாட்சிகளை கண்டறிந்து சம்மன் போட்டு, ஃபஸ்ட்டு கமிஷனுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு, அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் யார் யார் சாட்சிகள் என்பதை கண்டறிந்து அந்த சாட்சிகளுக்கு சம்மன் அனுப்பி, வாருங்கள் உங்களோட தரப்பை சொல்லுங்கள் என்று சொல்லி இப்படித்தான் விசாரணை நடக்க வேண்டும். நீங்கள் அங்கே போய் இன்றைக்கி உடனடியாக போய் அரசியல் தலைவர்கள் போல் ஆணையமும் போட்டி போடுவது விசாரணை போலவா தெரிகிறது? விளம்பரம் செய்கிறது அதுதான்.
இன்னொன்றுங்க சார், ஆணையம் தன்னுடைய பரிந்துரைகளை கொடுக்கலாம் சார், அதை நடைமுறைப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. அருணா ஜெகதீசன் அவர்களே வந்து அந்த துப்பாக்கிச் சூடுல சில பரிந்துரைகளை கொடுத்தாங்க. அந்த அதிகாரிகளுக்கு இவங்க ப்ரமோஷன் தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆறுமுகசாமி ஆணையமும் வந்து சசிகலா கலந்துக்கல, ஓபிஎஸ் கலந்துக்கலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த செல்வி ஜெயலலிதாவுடைய மரணத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படலை. அந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆணையம் இருக்கிறது அல்லவா, எவ்வளோ செலவாயிருக்கு சொல்லுங்கள்? 1 கோடி 5.5 கோடி மக்கள் வரி பணத்தை இந்த ஆணையத்திற்காக செலவிட்டிருக்கிறார். இப்போ நீங்கள் இந்த ஆணையம் விசாரணை நடக்குதுன்னா எஃப்ஐஆர் இதற்கு ரெண்டும் பண்ணலாம், சைமல்டேனியஸாக பண்ணலாம். ஆனால் உங்களோட நோக்கம் இதை வைத்து விளம்பரம் தேடி இதன் மூலமாக பழியை விஜய் மீது போடுவதில் தான் நீங்கள் தீவிரம் காட்டுகிறீர்கள். தொடர்ந்து இந்த சீக்வன்ஸ் எல்லாவற்றையும் நீங்கள் இணைத்து, தனித்தனியாக இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து கோர்த்து பார்த்தீர்கள் என்றால் இதன் மூலமாக எப்படியெல்லாம் மைலேஜ் தேட வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழக அரசு விரும்புகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதில் 2 கோணங்களை பார்க்கணும். ஒன்று, இந்த மரணங்களை வைத்து விஜயின் கதையை முடிக்க வேண்டும், நாங்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டோம் என்று இவர்கள் அதனால் பலனடைய வேண்டும். இது எல்லாவற்றையும் விட முக்கியமாக இவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகளை மறைக்க வேண்டும். அந்த பெங்களூரு சம்பவத்தை நான் சொன்னேன். அந்த சம்பவத்தில் சொல்லும்போதே சொன்னேன், சிஎம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, சிஎம் பேரனையும் கூட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். துணை முதல்வர் டிகே சிவகுமார் போய்கிறாரு. இவங்க தானே போய் பண்ணாங்க. எதுக்கு கமிஷனரையும் இன்டெலிஜென்ஸு ஏடிஜியும் சஸ்பெண்ட் பண்ணாங்க? இதான் அரசு. இன்னொன்று சார், இந்த சம்பவத்தில் அதாவது அந்த அரசு நினச்சிருந்தாங்கன்னா ஆர்சிபி நிர்வாகம் தான் அந்த ஃபுல்லாக நிகழ்ச்சியை ஃபுல்லாக நடத்துது, இதுக்கு ஃபுல்லாக நிகழ்ச்சிக்கு அந்த ஆர்சிபி நிர்வாகம் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இங்கே தமிழ்நாடு அரசு எப்படி விஜய் அவர்கள் தான் பொறுப்பு, அவர் தான் வந்து வழிநடத்தணும்னு இப்படி சொல்லிட்டு போயிருக்கலாமே சார். அங்கே மட்டும் இது நடவடிக்கை எடுத்துக்காங்க, ஏன் சார் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை? இரண்டையும் செய்தார்கள். கர்நாடக காங்கிரஸ் அரசு இரண்டையும் செய்தது. ஆர்சிபி தான் காரணம்ட்டாங்க. அவங்க ட்வீட்டு போட்டதுனால தாங்க கூட்டம் சேர்ந்துச்சுன்னு முடிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்த கேள்வி வருது இல்லை, யோ அவன் ட்வீட்டு போட்டான், நீ ஏன் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணல? அவன் ட்வீட்டு போட தான் செய்வான், அவனுக்கு வந்து இந்த கப்பை வச்சு வியாபாரம் தேடணும், அதனால் அவன் பண்ண தான் செய்வான். நீ என்ன பண்ண? இதோ சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், அப்புறமா கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிக்கிட்டு நீ சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணிட்டு வா, அது உன் பிரச்சனை. இத்தனைக்கும் சார், அந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் ரோட் ஷோ நடத்துறதுக்கான தகுதி இல்லைன்னு ஆல்ரெடி லெட்டர் கொடுத்துருந்தாங்க. ரைட். ஏங்க சின்ன ரோடுங்க, இந்த ரோடுலலாம் கப்பு எடுத்துகிட்டு ஊர்வலமாக போனால் அவள் தாங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லி சஸ்பெண்டு எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார்கள். இப்படித்தான் ஒரு அரசு செயல்பட வேண்டும். புரியுதுங்களா? சம்பவத்துக்கு காரணமான அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறது விட்டுட்டு அந்த அதிகாரிகளை விட்டு பேட்டி கொடுக்க சொல்கிறீங்க. என்னையா கவர்மெண்ட் நடத்துறீங்க? 10 தலை உருண்டுருக்க வேணாம். ஒரு அரசியல்வாதிக்கான இலக்கணமே அடுத்தவன் மேலே பழியை போட்டு தப்பிக்கிறது தான். புரியுதா? இதைத்தான் சித்தாராமையும் பண்ணார், இதைத்தான் டிகே சிவகுமாரும் பண்ணார். மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது முக்கியமா, இந்த அதிகாரிகளை காப்பாற்றுறது முக்கியமாயா அரசாங்கத்துக்கு? மக்கள் ஓட்டு வாங்குறது. எலெக்ஷன் வருது 6 மாதத்தில், இந்த அதிகாரிகளை அவங்களுக்கு ஓட்டு வாங்கி தர போகிறாங்க. ஆனால் இந்த அதிகாரிகளுக்கு கீழ் நீங்கள் செயல்படுகிறீர்கள். இந்த அதிகாரிகளின் நலனை பாதுகாப்பது உங்களுக்கு அதை விட முக்கியமாக இருக்கிறது என்பது புரிகிறதா? இதுக்கு அமைச்சரவையை கூட்டி நீங்கள் விவாதிச்சிங்கன்னா அமைச்சர்கள் சொல்லுவாங்களா, அண்ணே சஸ்பெண்ட் பண்ணி விடுனே, இவங்களை எதுக்குன்னு நம்ம காப்பாற்றணும், 40 பேர் செத்துருக்காண்ணே, ஜனம் பூரா கோபமாக இருக்குதுண்ணே, எதுக்கு பர்மிஷன் கொடுத்தானே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே, சஸ்பெண்ட் பண்ணி விடுனேன்னு நேரு சொல்லுவாரா? மாசு சொல்லுவாரா? துரைமுருகன் சொல்லுவாரா? அனுபவம் வாய்ந்த தலைவர் துரைமுருகன், தம்பி ஒரு கமிஷனை போடு, நாளைக்கு போடலாம் கமிஷனை, சஸ்பெண்ட் பண்ணி விடும் முதல்ல 2 பேரை. இப்போ இந்த சாவுக்கு யார் பொறுப்புன்னா அந்த பாருங்கள், இவர் தான் பொறுப்பான அதிகாரி. முதல்ல நாங்கள் இடைநீக்கம் செய்திருக்கிறோம். அந்த ஒரு ஆளை பழி கொடுக்கறதுனால உங்கள் அரசாங்கம் ஏதாவது கவிழ்ந்துட போதா? இதுதானே அரசியலின் இலக்கணம். அப்போ அந்த அதிகாரிகளை பார்த்து ஆளும் கட்சியினரும் பயப்படுறாங்களாங்க சார்? அருமையாக பிடிச்சிட்டிங்க பாயிண்ட்டை. இதை தான் நான் இவ்வளோ லெங்க்த்தாக சொன்னேன், நீங்கள் ஒரு வரியில் முடிச்சிட்டீங்க. தெரியுதா உங்களுக்கு? அதிகாரிகள் தான் இந்த வழி அரசையே நடத்துகிறார்கள் என்பது தெரிகிறதா? எந்த அதிகாரி இந்த தப்புக்கெல்லாம் காரணமோ அந்த அதிகாரி போய் பேட்டி கொடுத்துட்டு விஜய் மேலே பழிய போட்டுன்னுக்கிறார். நாங்கள் சொன்னாங்க ஒரு 30 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்துங்கன்னு, நிறுத்தலைங்க. நிறுத்தியிருந்தாருன்னா செத்துருக்க மாட்டாங்க. உளவுத்துறை தானே சார் இதை கணிச்சிருக்குண்ணா? ஆமாம். அப்போ உளவுத்துறை அதிகாரியோட தலை உருண்டிருக்கணுமா வேணாமா? அது ஒரு அம்மா அங்கேருந்து பேட்டி கொடுக்குறாங்க சார். அவங்க சொல்கிறாங்க, கூட்டம் இருந்த அன்னைக்கு 500 போலீஸ் தான் வந்துச்சு, செருப்பும் கிழிஞ்ச கொடியையும் பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ போலீஸ் எதுக்கியான்னு கேட்குறாங்க அந்த அம்மா. பார்த்தேன் நான். கரூரில் இருக்கிற ஒரே ஒரு போலீஸ்காரனு கூட இந்த சந்து வேலுசாமிபுரம் இவ்வளோ கூட்டத்தை தாங்காதுன்ற அறிவு இல்லையா உங்களுக்குன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அந்த அம்மா போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு இதையெல்லாம் படித்தவர்கள் கிடையாது, எளிய பெண்மணி. இயல்பாக சொல்லுது அந்த அம்மா. ஒரு போலீஸ்காரனுக்கு கூட இந்த ரோடில் இவ்வளோ க்ரௌடு தாங்காதுன்றது தெரியாதா? படிக்கிற பசங்க சார், படிக்கிற பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். மரத்து மேலே ஏறுறான் சார், சொன்னால் கேட்க மாட்டானுங்க சார். அப்போ விஜயோட க்ரௌடு அப்படிப்பட்ட க்ரௌடு தானே. நான் ஏற்கனவே சொன்னதை அதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். விஜயோட க்ரௌடு எப்படி நடந்துக்குன்றதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா நான் ஒத்துக்கிறேன்.
திருச்சியில் பார்த்தீங்க, அரியலூரில் பார்த்தீங்க, பெரம்பலூரில் பார்த்தீங்க, நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்க, திருவாரூரில் பார்த்துட்டீங்க. அப்போ இப்படித்தானே நடந்து கொள்ளும். விஜய் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து என் வண்டியில் விடுன்னுலாம் சொல்லலை. வராதிங்கப்பா பைக்கில், நான் அங்கே வந்து பேசுகிறேன், அங்கே வாங்கப்பானா விஜய் வரணும் கேட்க மாட்டாங்க சின்ன பசங்க. அப்போது மெத்தப்படித்த அதிகாரிகளான உங்களுக்கு தெரியாதா சார்? எதுக்கு சார் இவ்வளோ சம்பளம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு இவ்வளோ பெரிய பதவி கொடுத்து வீட்டில் வேலை செய்யறதுக்கு 10 பேரை வச்சு 10 வண்டி எதுக்கு சார் கொடுத்து வச்சிருக்குது உங்களுக்கு? சாதாரண அந்த அம்மாவுக்கு தெரியாது, அந்த அதிகாரிகள் தெரியாது சார். இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க சார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ப்ரொடெக்டியை பாதுகாக்கணும், ஏதோ ஒரு சிக்கல் வந்துருச்சு, அதுக்கான வழி வச்சுருந்தீங்களா, என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரொடெக்டியை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த தடியடின்னு சொல்கிறாங்க சார். அவரை கார் அங்கேருந்து வேகமாக வெளியே அனுப்புறதுக்கு தான் அந்த தடியடின்னு சொல்கிறாங்க சார். இது மாதிரி 100 காரணங்களை தங்கள் மீது பழிவராமல் தப்பித்து கொள்வதற்கு, அனைத்து பழிகளையும் விஜய் மீது சுமத்துவதற்கு எல்லா வேலைகளையும் இந்த அரசும் காவல்துறையும் செய்யும். அந்த நேற்று இரவு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மாணவர் அமைப்புன்னு ஏதோ ஒரு அமைப்பு பெயரில் தமிழ்நாடு மாணவர் சங்கம் சார் இந்த நோட்டீஸ் சார் சென்னையில் அப்புறம் நாமக்கல் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க ஓவராலாக ஒற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன எழுதிருக்குன்னா சார், தமிழக அரசே 39 அப்பாவி உயிர்களை பலி வாங்கி தப்பி ஓடிய விஜய் என்கிற அரசியல் தற்கூரியை கொலை குற்றவாளி என கைது செய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மாணவர் சங்கம் போட்டு. நேற்று அவர் வீட்டுக்கிட்ட இருந்து முற்றுகை பண்ண அந்த திமுக 200 ரூபாய் ஊப்பிகளை பற்றி நேற்று சொன்னேன். அதோட நீட்சி தான் இது. இங்கே பார்க்கணும், ஒரு அதிகாரி போய் இந்த மாதிரி விஜய் மேலே தான் தப்பு, கூட்டம் அதிகமாக வந்துருச்சு, சொன்ன பேச்சை கேட்கல, அப்போ சரி இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், உங்கள் மேலே தப்பு இல்லையா, லத்தி சார்ஜ் பண்ணிங்களா இல்லையா? சிம்பிளான கொஸ்டின்ப்பா, அந்த அம்மா கேட்ட கேள்வி தான்ப்பா. இந்த சந்தில் விஜய்க்கு எவ்வளோ க்ரௌட் வரும்? விஜய் எனக்கு 1000 பேர் தான் வருவான்னு சொன்னால் நீங்கள் நம்பிக்குவீங்களா? அப்போ என்ன போலீஸு? இன்னொன்று, அந்த ப்ரொடெக்டியை பாதுகாக்கிறதுக்கு இவங்க ஆல்ரெடி ஒரு வழி ஏற்படுத்தி வச்சுருந்துருக்கணும்ல சார். அது சார் அந்த உழவர் சந்தை பகுதி சொன்னாங்களே சார், அதை நான் பார்த்தேன் சார், அது ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. போய் பார்த்தா அது நல்ல பெரிய பகுதியாக இருக்குது, இத்தனைக்கு பல படிகள் இருக்குது சார். வெளியே காவல்துறை சொல்வது உழவர் சந்தை பகுதி இதை விட நெருக்கடியான பகுதி என்று சொல்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் சார், உங்களுக்கு இதுதான் வேலை, அதனால தான் உங்ககிட்ட அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கப்படுகிறது. ஜிஹெச்சில் இருக்கிற டாக்டர்கிட்டையா நாங்கள் இந்த மாதிரி கூட்டம் நடத்தணுன்ட்டு அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்குறோம்? இல்லை தாலுகா ஆஃபீஸில் நில அளவையர்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அது மாதிரி நிலம் அளக்கிற ஒருத்தியாக கடிதம் கொடுக்குறாங்க அனுமதி கேட்டு? காவல்துறையிட்ட தானே சார் கொடுக்குறாங்க. ஏன் காவல்துறையிட்ட கொடுக்குறாங்க? உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இங்கே கூடலாம், எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி. இதுதான் உங்கள் வேலை. வர்ற க்ரௌடை ஒழுங்குபடுத்தி கட்டுப்பாட்டில் வைப்பது தான் உங்கள் வேலை. அதுக்கு தானே உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் தானே அசஸ் பண்ணணும். இல்லை அவங்க 10,000 எழுதி கொடுத்துருவாங்க அப்படின்னா, இதுக்கு தானே நீங்கள் உளவுத்துறை வச்சுருக்கீங்க. நீங்கள் 10,000 என்று சொல்கிறீர்கள், ஆனால் 30,000 பேர் வருவான்னு எங்களோட மதிப்பீடு சொல்கிறது. அப்போ நீங்கள் கேட்குற இந்த இடத்த கொடுக்க முடியாது. இதன் காரணமாகத்தானே தாவேக இதற்கு முன்பு மற்ற மாவட்டங்களில் கேட்ட இடங்களை எல்லாம் நிராகரித்ததற்கு காரணம், இந்த இடம் போதாது, அங்கே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றதால தான் ரிஜெக்ட் பண்ணீங்க. இன்றைக்கி இது எதையுமே செய்யாமல் மொத்த பழியையும் விஜய் மேலே தூக்கி காவல்துறை அதிகாரி ஒரு பக்கம் பேட்டி கொடுக்கிறார். மின்வாரியத்தின் பொறியாளர் ஒருவர் வந்து நாங்கள் மின்சாரத்தையே துண்டிக்கவில்லை, இங்கே பாருங்கள் ஒளிரும் விளக்குகளை, இது மின்சாரம் துண்டித்தால் இப்படி விளக்குகள் ஒளிருமா என்று அவர் பேட்டி கொடுக்கிறார். டிஎம்கேவோட ஐடிவிங்க இல்லை இவங்க மரத்தில் ஏறுறாங்க, கரண்ட் ஒயர் பட்டு செத்துருவாங்கன்றதுக்காக தான் நாங்கள் மின்சாரத்தை துண்டிச்சோன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இது போக ஊடகங்கள் அத்தனையும் சேர்ந்து விஜய் ஏன் கரூருக்கு செல்லவில்லை? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இப்போது நிதிஷும் நீங்களும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க மாலதி, தமாஸுக்கு நிதிஷை பிடிச்சி நீங்கள் இப்படி தள்ளுறீங்க. நிதிஷ் செத்து போயிட்டானா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? கில்ட்டியாக இருக்கும். சும்மா தமாஸுக்கு தள்ளுறாங்க, கொல்லணும்னு பண்ணலை, தமாஸுக்கு தள்ளுறாங்க, இல்லை ஏதோ கோவத்தில் போய் போட அப்படின்ட்டு தள்ளுறாங்க. நெத்தி போட்டில் அடிபட்டு நீ செத்து போயிட்ட, எப்படி என்ன மனநிலையில் இருப்பாங்க? அப்போ தன்னால் 40 பேர் செத்துட்டாங்கன்ற என்னும்போது விஜய் என்ன மனநிலையில் இருப்பார்? அந்த மனநிலையில் இருந்தாலும் அவர் பார்க்க வேண்டும்ன்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பார்ப்பது சாத்தியமா? அஜித் இறந்து போகிறாரு, முதலமைச்சர் அவர்கள் ஃபோனில் பேசுகிறாங்க. நம்ம சொன்னோம்ல சார், முதலமைச்சர் அஜித் வீட்டுக்கு போயிருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால முதலமைச்சர் போகலன்னு நம்ம கூட தான் கேள்வி எழுப்பணும். கேள்வி எழுப்புறவங்க முதலமைச்சர் போகும்போது கூடும் கூட்டமும் விஜய் போகும்போது கூடும் கூட்டமும் ஒன்றா என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாமா என்று நான் கேட்கிறேன். இந்த நிர்வாகத்துக்கு விஜய் அவர்கள் மீண்டும் கரூர் போவதால் என்ன மாதிரியான சிக்கல் ஏற்படும்? விஜயோட பாதுகாப்புக்கு உங்களால் உத்தரவாதம் செய்ய முடியுமா? மகிழ்ச்சியான தருணத்தில் விஜய் ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும் போதே செருப்பை தூக்கி வீசுகிறீர்கள். வீசுனீங்களா இல்லையா? இன்றைக்கி 40 உயிர்களை பறிகொடுத்த ஊர் அந்த ஊர். அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் அங்கே போனால் அத்தனை பேருக்கும் சிரமமாக இல்லையா? தார்மீக ரீதியாக விஜய் அங்கே போக வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் போனால் அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன? நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல்,
விஜய் செல்லலாம் என்று முடிவெடுத்தாலும் நிர்வாகம் அதை அனுமதிக்காது என்பது தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய தகவல். இந்த மாதிரி நிர்வாகம் ஒரு பக்கம் அன்அஃபிஷியலாக இன்டெலிஜென்ஸ் சார் நீங்கள் வராதிங்கன்றதை சொல்லிவிட்டு இந்த பக்கம் இவர்களை விட்டு விஜய்க்கு மனசாட்சி இல்லையா, இரக்கம் இல்லையா, தப்பிச்சு ஓடிட்டார். ஸோ முழுக்க முழுக்க இந்த விஷயத்தில் விஜய் தான் முழுக்க காரணம் என்று தங்கள் பொறுப்பை தட்டி கழித்து பழியை மொத்தமும் விஜய் மீது போடுவதற்கான வேலையை திமுக மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், அரசு நிர்வாகம் என அத்தனை பேரும் செய்கிறார்கள். பத்திரிகையாளர் பேரே சொல்கிறேன், இதில் ஒன்றும் தவறு இல்லை. முதல்வரோட ஜெர்மனிக்கு போன பத்திரிகையாளர் லக்ஷ்மி சுப்பிரமணியம், தி வீக்கோட கரஸ்பாண்டன்ட், அவங்க ஒரு புகைப்படத்தை போட்டு விஜய் சந்தோஷமாக புன்முறுவல் பண்ணிகிட்டு இருக்காரு. ரைட்டா? அதாவது அந்த க்ரௌடை பார்த்து ஒரு மகிழ்ச்சியில் புன்முறுவல் பண்ணுவாங்கன்னா அது மாதிரி ஒரு புன்முறுவல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த புகைப்படத்தை போட்டு இதை எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலான்ட்டு பதிவிடுறாங்க சமூக வலைத்தளத்தில். அதோட மீனிங் என்னென்னா, அந்த க்ரௌடை பார்த்து விஜய் ரசிக்கிறாருன்றது தான் பொருள். அந்த ஃபோட்டோ பெரம்பலூரில் எடுத்தது, கரூரில் பார்த்து விஜய் இந்த கூட்டத்தை ரசிக்கிறாரு, அவர் என்ஜாய் பண்ணுறான்றது தான் அது மீனிங். நீங்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மேகசினில் சீனியர் கரஸ்பாண்டன்ட்டு 30 வருஷமாக ஃபீல்டில் இருக்கவங்க ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் கூட்டின்னு போயிட்டு வந்துட்டாங்கன்றதுக்காக எப்படியா தரம் தாழ்ந்து போவீர்கள்? இதெல்லாம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட்டையே இப்படி வேலை செய்ய வைக்கிறாங்கன்னா சின்ன சின்ன ஜூனியர் பத்திரிகையாளர்களை வச்சு என்னென்ன செய்வார்கள்? அந்த விஜய் மீது அழுத்தத்தை அதிகரிப்பதற்காக இன்றைக்கி மீடியாக்கெல்லாம் எந்த அளவுக்கு பண்ணதுன்னா பர்மனெண்ட்டாக லைவ் போட்டு வச்சுருக்காங்க. லைவ் வண்டியை போட்டு விஜய் வீட்டு வாசல்லே வச்சுருக்காங்க. இன்று காலையில் விஜய் வீட்டிலிருந்து கிளம்புகிறார். விஜய் கிளம்பி விட்டார். 36 மணி நேரத்திற்கு பிறகு வெளியே வந்தார். எங்கே செல்கிறார் என்று தெரியவில்லை. வண்டி பின்னாடி போகிறாங்கப்பா. அதே மாதிரி சார் கரூருக்கு செல்ல வாய்ப்பில்லை. இதே தானே சார் திரு சீமான் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடியே நடந்தது. அதே ஃபார்முலா தானே சார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, திமுக தனது தவறை மறைத்து விட்டு, இன்னும் சொல்ல போனோம்னா உள்ளுக்குள்ள திமுக இது போல ஏதாவது ஒன்று நடந்து அதன் மூலமாக விஜயை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறது. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. திரு விஜய் அவர்கள் அங்கிள் அப்படின்னு சொன்னதுக்கு எப்படியான ஒரு எதிர்வினையை உண்டாக்குனாங்க. இதில் இந்த போஸ்டரில் பாருங்கள் சார், விஜய் என்கின்ற அரசியல் தற்குறியை கொலை குற்றவாளி என கைது செய். எந்த அளவுக்கு இதை மில்க் பண்ணுறதுல நாம் கவனமாக இருக்கணும்ட்டு இவங்க விரும்புகிறாங்கன்னா, துணை முதல்வர் உதயநிதியின் வருகை ஒரு மிக முக்கியமான ஒரு கோணத்தில் நாம் பார்க்க வேண்டும். துபாயிலேருந்து இங்கே வந்ததாங்க சார். உதயநிதி துபாயில் ஒரு தனிப்பட்ட பயணமாக குடும்பத்தினரோடு அவர் மற்றும் அவரது நண்பரோட குடும்பத்தினரோடு சேர்ந்து துபாய்க்கு சென்றிருக்கிறார். 10 நாளோ நம்ம இருந்துட்டு வரலான்றதுக்காக தான் போயிருக்கிறார். அங்கிருந்து தனி விமானத்தின் மூலம் நேரடியாக திருச்சிக்கு வந்து அங்கே போய் பார்த்து விஜய்கிட்ட கேள்வி கேளுங்கன்ட்டு 2 பைட்டு கொடுத்துட்டு திருப்பி தனி விமானத்தில் துபாய்க்கு போகிறாருன்னா எவ்வளோ முக்கியத்துவம் தர்றாங்க. உங்கள் அப்பா இருக்கார், உங்கள் மந்திரிங்க இருக்காங்க, உங்கள் ஜிடி தோஸ்து அன்பில் மகேஷ் இருக்கார், உங்களுக்கு பதிலாக அவர் ஆக்டிங் பண்ணிருக்கிறாரு. அவருக்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. சூப்பராக நடிக்கிறாங்க. அப்போது இவங்கெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்களா? நீங்கள் எதுக்கு வர்றீங்க? இந்த சாவை பயன்படுத்திக்காமல் விட்டுறக்கூடாது. புரியுதா? எனக்கு உள்ளபடியே எதிர்க்கட்சிகள் கோட்டை விட்டு விட்டனவோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஸ்ட்ரெயிட்டாக முதலமைச்சரை தான் இது பொறுப்பாக்கணும். நைனா நாகேந்திரன் சொல்ல, எடப்பாடி பழனிசாமி சொல்ல, மற்ற கட்சிகளும் யாரும் இதை சொல்லவில்லை. பாதுகாப்பு குறைபாடுன்றதோடு விட்டாங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய துறைக்கான அமைச்சர் யார்? அவர் தானே இதுக்கு பொறுப்பு. யார் சொல்ல 5 பேர் சாவுறான், கள்ளக்குறிச்சியில் சாவுறான், மரக்காணத்தில் சாவுறான், இது எல்லாத்துக்கும் காரணம் காவல்துறை. அந்த காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் தானே இந்த பெரும் துயரத்திற்கு பொறுப்பாக முடியும். திரு விஜய் அவர்கள் போயிட்டு அதே கூட்டத்தில் தான் பிஜேபியையும் அதிமுகவையும் தாக்கிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது அவருக்காக நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நின்ட்டாங்களோ? அப்படிதான் நிற்பாங்க. உங்களுக்குன்னு நட்பு சக்தி ஏதாவது ஒன்றாவது வச்சிருக்கீங்களா? நீங்கள் ஒரு பெரும் துயரம் நடந்திருக்கிறது, மனித உயிர்கள் பலியாகி இருக்கிறது என்பதனால தான் இன்னைக்கு ஆளுங்கட்சி மேல் தவறு இருக்கிறதுன்றதுனால தான் இன்னைக்கு ஒரு அனுசரணையான போக்கை எதிர்க்கட்சிகள் கையாள்கின்றன. திருப்பி 4 அடி விஜய் அடிக்கிறதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நைனா நாகேந்திரனுக்கு எவ்வளோ நேரம் இருந்திருக்கும்? ஒரு கதை இருக்குல்ல சார், சிங்கம் மாடுகளை பிரித்து விட்டுட்டு அது சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே மாடுகளே அவங்கள பிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்களோ? ஆமாம், அதுக்கு தலைமை தாங்கிறதே திரு விஜய் தானோன்னு தோணுது சார். இன்னொன்று சொல்லிடுறேன் சார், திமுகன்ற ஒரு கட்சியோட அசுர பலத்தை தப்பா ரொம்ப குறைவாக திரு விஜய் அவர்கள் மதிப்பிட்டுட்டாரோன்னு தோணுதுங்க சார். பின்னாடி இதை பற்றி விரிவாக சொல்கிறேன். திரு விஜய் அவர்களை எதற்காக பழனிசாமியும் பிஜேபியும் ஆதரிக்க வேண்டும் சொல்லுங்கள்? அவங்க கூட்டணியை பொருந்தா கூட்டணின்றாங்க. அந்த பொருந்தா கூட்டணி தான் இன்றைக்கி உனக்காக வந்து நிற்கிறது. நேற்று மட்டும் எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பில் குறைபாடு இருக்கிறது என்று சொல்லவில்லை என்றால் விஜயை நசுக்கி தூக்கி போட்டிருப்பாங்க திமுக.
அவரோட வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்காங்க சார். ஆமாம், ஃபஸ்ட்டு அவர் தான் பிரேக் பண்ணுறாரு. நம்ம இன்டர்வியூ ஈவினிங் தான் வந்துச்சு, மதியம் அவர் பேசின பிறகு தான் நம்மளோட இன்டர்வியூ வந்துச்சு. ஃபஸ்ட்டு அவர் தான் பாதுகாப்பு குறைபாடு என்ற விஷயத்த சொல்கிறார். அதுதான் உண்மை. யாராவது அதை பேசணும்ல. நீங்கள் மதியம் வரைக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமி அங்கே செல்வது வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நரேட்டிவ் முழுக்க விஜயை நோக்கி இருந்தது. இவங்க நைட்டே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. கோவை காந்திபுரத்தில் நள்ளிரவு 1 மணிக்கு விஜய் வருகையால் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி, அதனால் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் என்று எங்களோட நிகழ்ச்சியை ஒத்தி வைக்கிறோம். திமுக எல்லா நிகழ்ச்சியும் ஒத்தி வச்சிருச்சு கரூர்ல. அப்படி என்ன நிகழ்ச்சியெல்லாம் வச்சிருந்தாங்கன்னு தெரியல. ராத்திரியோட ராத்திரியா ஃப்ளெக்ஸ் அடிச்சிட்டாங்க. எப்படி சார் எல்லாத்தையுமே செஞ்சாங்க? இது அவர்களது முழு நேர தொழில். நான் அதுக்காக இவங்க இந்த மாதிரி சாவு வரும்னு தெரிஞ்சு இதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்ற தியரிக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. நான் அதை நம்பவும் இல்லை. ஆனால் செத்துட்டாங்க, இதை பயன்படுத்திக்கணும். இதை வச்சு விஜய் கதையை முடிச்சிடணும், அவ்வளோதான். நான் உங்கள் ஊர் தானே போய் கடை திறந்து ப்ரெஸ்ஸை தரங்க. இன்னொன்று திமுககாரனே நிறைய பேர் ப்ரெஸ் வச்சுருப்பான்ப்பா. எதுக்கு காசு கொடுத்து நம்மளே ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்குது? நம்மளே ஒரு ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் மிஷின் ஒன்று போட்டு விடணும்னா வேலை முடிஞ்சு ஆர்டர் ஆச்சு. இப்போ நம்ம வீட்டில் சாக்கடை ஊற்றும் போது கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பற்றி பேசினார். மக்களுக்கு அதிக அளவில் ரீச் ஆச்சு. இப்போ இந்த விவகாரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸோட பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதை விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இது எந்த வகையில் திரு விஜயை காப்பாத்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார்? இது மட்டும்தான் விஜயை காப்பாத்துச்சு. எடப்பாடி பழனிசாமி பேசியதால் தான் பாதுகாப்பு குறைபாடு என்ற கோணத்தையே மக்கள் பார்க்க தொடங்கினார்கள். செந்தில் பாலாஜி காரணம், இவர் காரணம், அவர் காரணம்னு அது வரைக்கும் பேசுங்க. பாதுகாப்பு குறைபாடுன்னு யார் பேசுனது? ஃபஸ்ட்டு அவர் தான் லீட் எடுத்து கொடுக்குறாரு. பாதுகாப்பு குறைபாடுன்னு போட்டு அவர் உடச்ச உடனே தான் ஆமாம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாகத்தான் விஜய் வந்து நட்பு சக்திகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னொன்று சார், அந்த பத்திரிகையாளர் வந்து இபிஎஸ் அவர்கிட்ட கேட்குறாங்க சார், கரூரில் உள்ள பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு, அவர் என்ன ஹாஸ்பிட்டலுக்கே வரல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு சார், அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அதை புரிஞ்சுக்கங்க, இதில் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையாக பேசுகிறார் சார். ஏன்னா அவர் நினச்சிருந்தா அங்கேயும் கூட அரசியல் பண்ணிட்டு அவர்னால தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல சார். ஒரு பக்குவமான அரசியல்வாதி எப்படி பேச வேண்டுமோ அப்படி திரு பழனிசாமி பேசியிருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். நான் இப்போ தொடக்கத்தில் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு தள்ளி விட்டு ஒரு விபத்தில் ஒரு செத்து போயிட்டான் ஒருத்தன் அப்படின்னா என்ன மனநிலையில் ஒரு மனுஷன் இருப்பாங்க. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண விரும்புது திமுக. விஜயை ஒரு கொடுங்கோல் மனிதனாக சித்தரிக்க விரும்புகிறது. இதயம் இல்லாத இரக்கமற்ற மனிதனாக திரு விஜய் அவர்களை சித்தரிப்பதற்காகத்தான் இந்த கொலையாளி ஓடி போய்விட்டார் என்ற சித்திரங்கள் எல்லாம் கட்டமைக்கப்படுகின்றன. இதை உடைச்சார் பழனிசாமி. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக அது வந்து உடஞ்சி சார். ஃபுல்லாக அது வந்து அப்படி திமுக சைடு திரும்பிடுச்சு சார். இது ஃபுல்லாக இதில் இன்னொரு பாசிட்டிவான விஷயத்தை நம்ம பார்க்கணும் சார். கீழே கமெண்ட்டுகளில் விஜயை ஃபாலோ பண்ணுற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப நன்றி இபிஎஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நல்லவராக இருக்காரு. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் விஜயை தான் பார்ப்பாங்க. அது சம்பந்தமாக ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னோ இப்படிப்பட்டவரா இபிஎஸ் அப்படின்ற மாதிரி உணர ஆரம்பிக்கிறாங்க. நான் முதலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமோ நான் ஆட்சிக்கு வர போகிற மாதிரி ஒரு இபிஎஸ்க்கு கூட்டணி வைக்கலைன்னா உடனே விஜய் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்ட்டு புரியாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள். திரு விஜய் அவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு நடுவுலங்க சார், கொலையாளியே வெளியே வான்னு சொல்லிட்டு வெளியே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கல்ல சார், அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்திருக்கு. உதயநிதியோட அந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்ட ஒருத்தரோட ஃபோட்டோ வெளியே வந்திருக்கு சார். இது திமுகவோட ஆபாசமான டிஎன்ஏவின் ஒரு பகுதி. இது இப்படித்தான் செய்வார்கள். நான் ஏற்கனவே கைதாகி ரிமாண்டுக்கு வந்தபோது இந்த மகளிர் அணின்ட்டு போராட்டம் நடத்தினவங்க அந்த விஷயத்த சொன்னேன். இதே போலத்தான் செய்வார்கள். துப்புரவு தொழிலாளி என்று ஜாக்கெட்டு போட்டுக்கிட்டு காங்கிரஸ்காரன் வருவான், திமுக காரனுக்கு ஏற்பாடு பண்ணுவான், குளத்தூர் தன்ராஜ். இதுதான் இவர்களது தொழில். திமுகவுக்கு இதுதான் வேலை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சாவை மில்க் பண்ணணும், புரியுதா? இந்த பக்கம் லக்ஷ்மி சுப்ரமணியத்தை இறக்கி விடுறாங்க. இன்னொரு பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரை இறக்கி விட்டு அவர் பாருங்கள் 10,000 பேர் என்று தான் அனுமதி கேட்டிருக்காரு. பத்திரிகைக்காரன் தானே நீ? விஜய் எவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியாது. வாங்கி வச்சிருக்கிற அந்த எஸ்பி என்ன பண்ணுறான்? அவனுக்கு அறிவு இல்லை. உளவுத்துறையிட்ட கேட்காமையா பர்மிஷன் கொடுத்தாங்க? தெரியாது அவங்களுக்கு? 10,000 போட்டானா அப்போ 10,005 பேர் வந்தாங்கன்னா 5 பேர் திருப்பி விட்ருவீங்களா? பச்சை தானே நீ? இந்த பக்கம் பத்திரிகையாளரை வச்சு, இந்த பக்கம் போஸ்ட்ரு, அந்த பக்கம் வீட்டுக்கு இல்லை முற்றுகை, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை இறக்கி விடுறது, விஜய் வெளியே வரவில்லை, கனத்த மௌனம் அப்படின்னு பேசுறது. யூடியூப்பில் நிலை வித்துவான்களை எல்லாத்தையும் பார்த்தீங்களா? விட்டுட்டு போயிட்டாரு. எங்கள் சிஎம் இரவோடு இரவாக போய் அங்கே எப்படி ஆறுதல் சொன்னார் பார்த்தீர்களா அப்படின்னு அவரை நிலைக்குலைய வைக்கும் வேலையை. என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு தள்ளி நின்று நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் அரசியல் எதிரியாக மட்டும் விஜயை திமுக பார்க்கவில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஒரு அரசியல் எதிரி தானே சார். அரசியல் எதிரி மட்டுமல்ல, அடியோடு விஜயை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் நேற்றைய நிகழ்ச்சியில் சொன்னேன்ல, உதயநிதிக்கு விஜய் போட்டி.
உண்மையிலேயே உதயநிதிக்கும் திமுகவுக்கும் போட்டி எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வந்து உட்கார்ந்தாருன்னா அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இல்லைனாலும் அந்த கட்சியிலேருந்து யாராவது வந்துருவாங்கம்மா. அந்த கட்சி தான் திமுகவுக்கு என்னைக்கா இருந்தாலும் சிக்கல். இவங்க அப்படி பார்க்கல. என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிலாம் ஒரு ஆளா, அவர் அடிச்சு காலி பண்ணிடலாம், நம்மகிட்ட பண்ணியிருக்காரு, தினகரன் இருக்காரு, அடிச்சு காலி பண்ணிடலாம். விஜய் தான் சிக்கல்னு பார்க்குறாங்க. சினிமா போலவே அவர்கள் அரசியலையும் பார்க்கிறார்கள். அந்த குடும்பம் அன்னி புலம்புச்சுன்னு சொன்னேன்ல, இவ்வளோ நாள் இல்லாமல் என் மவன் சிஎம் ஆகும்போது தான் அவன் அரசியலுக்கு வரணுமா? ஸோ விஜயை ஒரு லாங் டேர்ம் த்ரெட்டாக பார்க்குறாங்க. அவங்களோட நோக்கம் என்ன? இன்ப நிதியை நாற்காலியில் உட்கார வைக்கணும். அதற்கு விஜய் ஆபத்தாக இருப்பார் என்று நினைக்கிறார்கள். விஜய்க்கு வயசு இருக்குது, அந்த கட்சி ஈஸியாக ஓடிச்சிடலாம், அது மொக்க கட்சி அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான ஆபத்து. விஜய் அவ்வளவு பெரிய ஆபத்து இல்லை. ஆனால் பர்சனாலிட்டி கிளாஷ் இது. உதயநிதிக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பர்சனல் கிளாஷ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ், இந்த ஆர்கனைசேஷன் தெரியும். நீங்கள் இதெல்லாம் அதிமுகவுக்கு பண்ணீங்கன்னா இது அரசியல் போட்டி என்று நான் கருதுவேன். ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் மீது தனிப்பட்ட முறையில், நான் அந்த உளவியல் ரீதியாக நடத்தக்கூடிய தாக்குதலை தான் நான் தனிப்பட்ட முறையில்னு சொல்கிறேன். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இது மாதிரி தாக்குதல் நடத்தினா போயாண்டு போயிடுவார் அவர். விஜய் பீயிங் எ ஃபிலிம் பர்சனாலிட்டி, ஹி இஸ் எ சென்சிட்டிவ் பர்சன். அதனால தான் அவரை மனரீதியாக தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று தொடுக்கிறார்கள். அதனால தான் இந்த போஸ்டர்கள், அதனால தான் வீட்டுக்கு முன் ஆர்ப்பாட்டம். என் மீது நடந்தது என்ன? உளவியல் ரீதியான தாக்குதல். ஒட்டைக்கணும் என்னோட மன உறுதியை. பொம்பளைங்க இது பண்ணுறது, அந்த கடைசியான அதோட பின்னாக்கள் தான் வீட்டில் சாக்கடையில் ஊற்றுனது. நானும் மாலதி எனக்கு இருந்திருக்கிறோம் வீட்டில். எங்கள் மேலே சாக்கடை ஊற்றுறது தான் பிளான். அதுக்கப்புறம் எப்படி எந்திரிச்சு வெளில வருவேன்? நான் வந்திருப்பேன், குளிச்சா போயிடுது, அவள் தான். சாக்கடை உள்ளே இறங்குறான், அவன் வேலை செய்யல, வாழல, என்ன ஒரு 4 வாட்டி சோப்பு போட்டு குளிச்சா போதப்பா, அவள் தான் வந்திருப்பேன். இவங்களுக்கு தெரியல என்னை பற்றி. ஆனால் அதோட நோக்கம் என்னென்னா, உன்னை கையை ஒடிச்சு பார்த்தாச்சு, பொம்பளைங்களை விட்டு தொடப்பத்தில் வண்டி மேலே அடிக்க வச்சாச்சு, 30 கேஸ் போட்டாச்சு, 2 வாட்டி குண்டாஸ் கேஸ் போட்டாச்சு, கஞ்சா கேஸ் போட்டாச்சு, கோட்டா அலைய வச்சாச்சு, ஜெயிலில் வச்சு கையை ஒடிச்சாச்சு. வந்து நீ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறியா? இரு, வீட்டில் உன் மேலே, உங்கள் அம்மா மேலே, மாலதி மேலெல்லாம் சாகடையிலி ஊத்துறேன். உங்களுக்கு ஒரு ஹீரோ இமேஜ் இருக்குல்ல, அதை உடைக்கணும். போகிற இடத்துலலாம் 4 பேர் கை கொடுக்குறாங்க. அதை தாண்டி உளவியல் ரீதியாக அவங்கள உடைக்கிறதுக்குமா நீங்கள் ஐயோ இவங்க கிட்ட சண்டை போட முடியாது போல இருக்கு, எப்பா நான் விட்டுருங்கப்பா, போயிட்டேன்ப்பா, அப்படி பண்ணா உடல் ரீதியாக தாக்கிட்டா கூட அதை வேமா போயிரு சார். உளவியல் ரீதியாக தாக்கணும்னா அது அப்படியே முடங்கி போயிடும். அதை தான் விஜய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு நான் சமாளிச்சிடுவேன் மாலதி. உங்கள் மேலே சாக்கடை ஊற்றிருந்தாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அம்மா மேலே ஊற்றிருந்தா எப்படி இருக்கும்? அதை செய்கிறதுக்கு தான் 5 டீனில் தூக்கிட்டு வந்தது. இதுக்கப்புறம் எப்படி அஞ்சு சேனலில் போய் பேசுவானா? இதை விஜய்க்கு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் கரூருக்கு வந்தானா, டே கொலகாரன்னு 10 பேரை விட்டு கத்த வைப்பானா? கல்லை விட்டு எரிவாங்க சார். எரிவாங்க, எரிவாங்க. கேட்டால் வந்து அவன் மீது இருக்க கோவத்தினால மக்கள் எரிஞ்சாங்கன்னு. கொஞ்சம் யோசிச்சு பாரு தம்பி. ஒரு ஆணையம் விசாரணை நடத்திட்டு இருக்கு, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தொடங்கியிருக்கு. ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இபி இன்ஜினியரை உட்கார வச்சுக்கிட்டு காவல்துறை அதிகாரிகள் அதெல்லாம் பாட்டிலாம் வீசலைங்க, கல்லுலாம் வீசலைங்க, செருப்பு வீசின வீடியோ இருக்குது, கல் வீசினதுக்கு வீடியோ இல்லை, அதனால் இல்லைன்றீங்க. லத்திஜாதியில் நடக்கலைங்க, மின்வெட்டே நடக்கலைங்க. இப்படி இவ்வளவு தைரியமாக பொய் பேசுகிறாங்கன்னா அப்போ எவ்வளவு தீவிரமாக இந்த அரசு இயந்திரம் இயங்குகிறது. நீங்கள் எல்லாத்துக்கும் அடிநாதம் முக்கியமான காரணம், அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு கையாலாகாத பொம்மை முதல்வர் இருப்பது தான் இவ்வளவுக்கும் காரணம். மகாமகத்தில் செத்துட்டாங்கம்மா 91 கவர்மெண்ட்டில். விசி பெருமாள் என்பவர் அப்போது எஸ்பியாக இருந்தார். அஸ்ஸாமுக்கு போட்டாங்க செல்வி ஜெயலலிதா. ஸ்டாலின் அப்படியே ஏதோ இந்த அதிகாரிகளை மாற்றுறத 50 கிலோ பாரத்தை சுமப்பது போல் நினைக்கிறார். இன்னும் உள்ளபடியே அவருக்கு இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக இந்த அதிகாரிகள் இல்லாவிட்டால் நம்மால் ஆட்சி நடத்த முடியாது, திராவிட மாடல் ஆட்சியே நடக்காது என்று உள்ளபடியே அவர் நம்புகிறார். அவர் குடும்பமும் நம்புகிறது. நான் சும்மா வந்து தந்தையின் நிழலில் வளர்ந்த போன்சாய் செடி என்று நான் சும்மா விமர்சனம் பண்ணல ஸ்டாலினை. நிழலே வளர்ந்த செடி தான் அவர், சுய ஆளுமையே கிடையாது அவருக்கு. சார் அவர் அப்படி நம்புறாருன்னு சொல்கிறத காட்டி இந்த அதிகாரிகள் அப்படியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்களோ? ஏன்ப்பா நீ தான்ப்பா இதை சொல்லணும், நீ தான் சொல்லணும். யோ நான் சொல்கிறத செய்யா. ஒரு முறை இந்த பிஆர்பி கிரானைட்ஸ் என்று தான் நினைவு, அந்த பிஆர்பி கிரானைட்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜெயலலிதா முடிவெடுத்து விட்டார். ககன்தீப் சிங் பேடியா எந்த இதுன்னு தெரில, ஒரு கமிட்டி போடுறாங்க, நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு. பிஆர்பி கிரானைட்ஸ் தான் நினைக்கிறேன், நடவடிக்கை எடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு சீஃப் செக்ரட்டரி, சிஎம் செக்ரட்டரி எல்லாம் உட்காந்துருக்காங்க. மிருத்யுஞ்சய் சாரங்கி தலைமைச் செயலாளராக இருந்தார் என்று நினைவு. சாரங்கியை சசிகலா செட்டிங் பண்ணிட்டாங்க. ஏன்னா கிரானைட் கம்பெனியோட சசிகலாவுக்கு செட்டிங் பண்ணிவிட்டு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது சாரங்கி
நைஸாக அப்படியே மேடம் எடுத்தேன் கவுத்தேன்னு நம்ம நடவடிக்கை எடுக்கக்கூடாது. திடீர்னு இந்த மாதிரி இதை ஸ்டாப் பண்ணோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அஃபெக்ட் ஆகும். மிஸ்டர் சாரங்கி, யூ ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட். ஷீலா கம். புது சீஃப் செக்ரட்டரி ஷீலா பிரியான்றதா உங்கள் செக்ரட்டரி. ஸோ இஸ் போஸ்டட் அஸ் சீஃப் செக்ரட்டரி. அவ்வளோதான். இப்படி தான் பாருங்கண்ணா. 2001 ஆட்சி. வைகோ நீதி கேட்டு நெடும்பயணம்னு கன்னியாகுமரியிலேருந்து நடைபயணமாக வந்துட்டுருக்காரு. என் நடராஜன் ஒரு கமிஷனர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், சென்னை சிட்டி கமிஷனர் இருக்கார். அவர் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க மாட்டார், சிட்டி கமிஷனர் இருந்துக்கிட்டே. அதே மாதிரி காலையில் 7 மணிக்கு முன்னாடி அவர் தொலை பண்ணக்கூடாது. ஜெயலலிதாவுக்கு என்ன பண்ணுவையோ தெரியாது, வைகோ சென்னையில் கால் வைக்கக்கூடாது, அவ்வளோதான் உத்தரவு. காலையில் 4 மணிக்கு அடிக்கிறாங்க. சார் செங்கல்பட்டு வந்துட்டார் சார், 6 மணிக்கெலாம் சிட்டி உள்ளே ரீச் ஆகிடுவார் சார். இவருக்கு அடிக்கிறாங்க நடராஜனுக்கு. சார் இந்த மாதிரி செங்கல்பட்டு ரீச் ஆகிட்டார் சார், வந்துடுவார் சார். யோ ஒரு ஓரமாக தானே நடக்கிறாரு, நடந்துட்டு போட்டு உடியா, இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு 4 மணிக்கு எழுப்பிட்டு போய் அப்படின்னாங்க. வைகோ வந்துட்டார். ஒரு 6:30க்கெலாம் ரீச் ஆகிட்டார். மெரினா பீச்சில் வச்சு வைகோ அரெஸ்ட்டு. 8 மணிக்கு புது கமிஷனர். இதுதான் ஜெயலலிதா. இப்படி இருந்தால் தான் அதிகாரி பயப்படுவான். அப்படி இல்லைன்னா கள்ளச்சாராயத்தால் 66 பேர் சாக விட்டுட்டு இவருக்கே வந்து அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. நான் சொல்கிறேன், சிம்பிளாக கேட்குறேன். நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த அதிகாரிக்கு நாங்கள் ஓட்டு போடல. அந்த அதிகாரிங்க எதுக்கு இருக்காங்க? உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இருக்காங்க. நீங்கள் ஆட்சி நடத்துறதுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் இந்த அதிகாரிங்க இருக்காங்க. அப்போ உங்களுக்கு உதவி செய்கிற அதிகாரி தானே சார் கூட வச்சுக்கணும். உங்களுக்கு உபத்திரம் செய்கிற அதிகாரி எதுக்கு சார் வச்சுருக்கீங்க பக்கத்தில்? 100 அதிகாரி நிற்கிறான் சார். யார் டிஜிபியாக வரணும், யார் டிஜிபியாக வரக்கூடாதுன்றதை அந்த அதிகாரி முடிவு பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சீமா அகர்வாலை பிடிக்கவில்லை, ராஜீவ்குமாரை பிடிக்கவில்லை, ராத்தோரை பிடிக்கவில்லை என்றால் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்களோ தெரியும், இந்த 3 பேரும் வரக்கூடாது. சிஎம்க்கு அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 4 அதிகாரிங்க உட்காந்துக்கிட்டு யார் டிஜிபியாக வரக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஆள தெரியலன்னு தானே பார்த்தோம். இதனால தான் இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்றேன். புரியுதா? உங்களுக்கு ஆள தெரியல, மீண்டும் மீண்டும் தப்பு நடக்குதுப்பா. இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்ல நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. அதன் மூலமா திரு விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுது. ஸோ இதன் மூலமா டிஎம்கே ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல சார். அப்படி சொன்னாங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக அரசின் தோல்வி என்பது அம்பலப்பட்டால் நம்மீது இது திரும்பும் என்பதை அவர் யோசிக்க வேண்டும். சொல்றாங்க சார், திமுக தான் சார் சொல்றாங்க. நீங்க யோசிக்க வேணாமா? உங்களோட ஆளுகைக்கு விடப்பட்ட சவால். நீங்க தான் ஹோம் மினிஸ்டர், நீங்க தான் சீஃப் மினிஸ்டர். உங்களுக்கு ஆட்சி நடத்த துப்பு இல்லை. இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் ஆகட்டும், மரக்கானா இன்சிடென்ட் ஆகட்டும், மெரினா ஏர் ஷோ ஆகட்டும், ஏங்க உங்களையே 22 நிமிஷம் உங்களோட கான்வாயை கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தாமல் நிற்க வைக்கும் அதிகாரிகள் மீது கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் என்ன முதல்வர்? மற்றவனை உடியா? சிஎம்மோட கான்வாய் போச்சுன்னா 1 செகண்ட் கூட ரோட்டில் நிற்கக்கூடாதுயா. பாதுகாப்புக்கு ஆபத்தியா? செருப்பு தூண்டி அடிப்பாயா, கள்ள குண்டி அடிப்பாயா? எதுக்கு வண்டி, எல்லாரும் வண்டி நம்மளெல்லாம் எதுக்குப்பா ஓரம் கட்டுறாங்க தெரியுமா உனக்கு? அது எதுக்குன்னு? பாதுகாப்புக்காக. எதுக்கு சிஎம் போகிற ரூட்டு பூரா கான்ஸ்டபிள் நிற்பாங்க, பார்த்துருக்கியா? சிஎம் கிளம்புறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி அந்த ஒரு சர்டன் டிஸ்டன்ஸுக்கு ஒரு காவலர், ஆண் காவலரோ பெண் காவலரோ ஒரு சாலையில் நிற்க வேண்டும். எதுக்குன்னா சிஎம் வர்றதுக்கு முன்னாடி அவனாவது போய் குண்டு வச்சுட்டு போயிடக்கூடாது. இது செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால். அப்படி இருக்கும்போது டிராஃபிக்கை மிஸ்மேனேஜ் பண்ணி ஒரு 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 பள்ளிக்கரணில் ஒரு டிசி இருந்தார், நான் பேர் மறந்துட்டேன், ஜேசி மூர்த்தின்னு நினைக்கிறேன். அந்த ஆளோட சொந்தக்காரங்க ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டுக்கு போகணுன்றதுக்காக கான்வாயை பிரேக் பண்ணி இருந்தாலும் வண்டி அனுப்பிச்சோன்னா டிராஃபிக் ஜாம் ஆகி 22 நிமிஷம் சிஎம் ரோட்டில் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மூர்த்தியை திருநெல்வேலிக்கு கமிஷனராக போடுறாரு. எப்படிப்பட்ட சிஎம் தெரிந்தா? டே எவன்டா என்ன 22 நிமிஷம் ரோட்டில் நிற்க வச்சதுன்னு கோவம் வரணுமா வேணாமா? சார் நம்ம டெய்லி சரசரன்னு போயிடுவோம். அன்னைக்கு ஒரு நாள் நிக்கிறோம்னா அன்னைக்கு நம்மளுக்கே தோணும்ல, எதுக்கு நம்ம இவ்வளவு நேரம் நிக்கிறோம் இங்க அப்படின்னு. நீங்க சீஃப் மினிஸ்டருங்க, ஏஆர் ரஹ்மான் ஷோ சார் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு சார் இந்த போலீஸு? அப்போ உங்களுக்கு உங்களோட பதவியோட மகத்துவம் என்னன்றதே தெரியுதா? இந்த கவனக்குறைவு அடுத்தடுத்து மக்கள்கிட்டே தான் போகணும் அவர் யோசிக்கல. தெரியல. யோ நான் சொல்றதை செய்யன்னா என்கிட்ட வந்து சொல்றியா? போயா. இப்படிதான் பேசுவார் கருணாநிதி. என்னையா இவ்வளோதான், வெளியில் சொல்ல முடியாது. அப்படி கெட்ட வார்த்தையில் திட்டுவார் அதிகாரி சொல்கிறது செய்யலைன்னா, தெரியுமா? அப்படி இருக்கிறவன் தான்ப்பா நாட்டை ஆளணும். ஆனால் இவர் அதிகாரிகள் சொல்கிறது அப்படி கேட்டுக்கிறாரு சார். அதிகாரிகள் இல்லைன்னா நம்மளால் ஆட்சியே நடத்த முடியாதுன்னு அவர் நினைக்கும் போது யார் சொல்கிறது கேட்பாருப்போம். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் அதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க சார். எந்த அதிகாரி அப்படி கேட்குறாரு சார். பார்த்தீங்களா? பிள்ளைய பற்றி கூட ஏதாவது பேசுங்க, பரவாயில்ல, ஆமாம் கொஞ்சம் விளையாட்டு பய அப்படின்ட்டு போயிடுவார். அதிகாரியை பற்றி சொன்னால் அவள் தான். சார் மாசு அவர்கள் வேற ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு சார்,
சார் அந்த கரூரில் அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு சார். அதில் வந்து தாவேக தொண்டர்கள்லாம் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து செக் பண்ணி சும்மா போதுன்னு சொல்லிட்டு தாக்கியிருக்காங்க. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஃபஸ்ட்டு இது வந்து தொடங்கி வச்சாரு. அவர் தான் தார்மீக பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார். சொல்கிறாரு ஆம்புலன்ஸ் விட்டு கூட்டத்தை கலெக்டாக பண்ணணுன்ட்டு நீங்கள் தானே ஆரம்பிச்சு வச்சிங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சரியா இன்னொன்று விசாரிக்காமல் அவர் சொல்லுவார்? எங்கே கால் வந்துச்சு? நான் தான் இந்த நேற்றே விஜய் நிகழ்ச்சிக்கே நான் சொன்னேன், பக்கத்தில் பேரலாக ரோடு இருக்குது, அந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் நுழைக்க முடியுமா? இன்னொன்றுங்க சார், எப்போ ஆம்புலன்ஸ் போனாலும் மக்கள் வழி விடுவாங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல ஆம்புலன்ஸை விட்டு இதோட சென்சிட்டிவிட்டியை குறைச்சவங்களே திமுக தான் சார். ஆமாம், நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. எப்போ ஆம்புலன்ஸ்னாலும் பார்த்தானே நீ ரோட்லேயே பார்த்துருப்ப டப்புன்னு ஏதோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அது இயல்பாக அது நடக்கக்கூடியது தான். நீங்கள் வேணுக்குனே இதை வேலையை பண்ணிங்கன்னா, இன்னொன்று அந்த ஒரு திரு பழனிசாமி அவர்கள் பேசின பிறகு அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சார கூட்டங்களிலும் ஆம்புலன்ஸ் தவறாமல் வந்திருக்கிறது இல்லவா? அதுக்கு முன்னாடி பழனிசாமி சொல்லிட்டு தானே இருந்தார், எப்போ ஆம்புலன்ஸ் ஒரு வழியை விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தானே இருந்தார். நீங்கள் இந்த வேலையை பண்ணிங்கன்னா அதுக்காக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? கடந்த காலங்களில் ஆம்புலன்ஸில் எல்லாம் பணத்தை கொண்டு போய் தேர்தல் செலவுக்கு சேர்த்துருக்கிறார்கள். இப்படி இல்லாமல் ஆம்புலன்ஸை 2 கட்சியும் பண்ணியிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பழனிசாமி மேலே அவங்களுக்கு கோவம் என்னென்னா, அவர் தான் உடச்சி விட்றாரு. அதை மீண்டும் ஆம்புலன்ஸ் ஏன் வந்ததுன்ற சந்தேகத்தை அவர் எழுப்பி விட்டுட்டு போயிட்டார். ஸோ இவங்க நரேட்டிவ் உடஞ்சிருச்சு. இவர்கள் ஒரு திட்டம் போட்டு இதன் மூலம் விஜயோட கதையை முடிக்கலாம் என்று நினைத்தார்கள். கடைசியில் இது சுற்றி இவர்களுக்கே பூகம்பமாக அமைந்து விட்டது. அப்படின்றது தான் இந்த சம்பவத்தோட டெவலப்மெண்ட்ஸு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க, ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த நரேட்டிவ் உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் தான் நீங்கள் செய்யணும். புரியுதா? இது மாதிரி விஷயங்கள், அதுவும் குறிப்பாக மனித உயிர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விவகாரங்களில் எப்படி இந்த விஷயம் திரும்பும் என்பதே யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி நரேட்டிவே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் சொன்னது போல் ஒன்ஸ் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, உயிரிழப்புகள் நேர்ந்து விட்டது என்று தெரிந்தவுடன் இவர்களோட ஈகோசிஸ்டம் எல்லாத்தையும் எல்லா கோணங்களிலிருந்தும் இறக்கி விடுகிறார்கள். நான் சொன்னது மாதிரி இந்த அரவிந்த் குணசேகரி, லக்ஷ்மி சுப்பிரமணியம், நிரஞ்சன் போன்ற பத்திரிகையாளர்கள், மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள், இந்த என்னமானி மாணவர் தமிழ்நாடு மாணவர் சங்கம், இந்த 200 ரூபாய் ஊப்பிகளை கொண்டு போய் விஜய் வாசலில் பொதுமக்கள்னு பண்ணுறது, இந்த இன்னொரு பைத்தியம் ஒன்று வீடியோ போட்டுருக்கோம் ஒன்று, விஜய் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த சமாதிக்கிட்ட போயிட்டு அது மாதிரி 4 பைத்தியம் இருக்குது, அந்த பைத்தியத்தெல்லாம் அவுத்து விடுவாங்க. இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் விஜயோட அரசியலே முடிவுக்கு கொண்டு வரணும்னு இவங்க தொடங்குனாங்க. உண்மை, எனக்கு ஒரு வேலை பார்த்த அதிகாரி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், இந்த உண்மைக்கு எப்படியாவது வெடித்து வெளியே வரும் தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு வடிவில் இது வெளியே விடும்னு. இது ரொம்ப நாள் தாமதம் கூட ஆகலை, பொசுக்குன்னு வெளில வந்துடுச்சு. இங்கே ஒரு ஜட்ஜை ராத்திரியாக ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை தேர்ந்தெடுத்து அவங்கள போய் ரோட்டில் நின்று விசாரணை நடத்த சொல்லி அந்த பக்கம் எஃப்ஐஆர் போட்டு ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிங்களா? இது வரைக்கும் நீ இதை விடு, 4.5 வருஷம் ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கியா நீ? இந்த ஒரு 10 பேரோட பல்ல பிடிங்கிருக்கான் ஒருத்தன், அவனை கூட சஸ்பெண்ட் பண்ணல. ஒரு இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். மதுரையில் இந்த போலி பாஸ்போர்ட்டு, இலங்கையை சேர்ந்தவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் போல போலி ஆவணங்களை தயாரித்து போலி பாஸ்போர்ட் வாங்கிய வழக்கில் சிவகுமார் என்ற ஒரு டிஎஸ்பி மீது தமிழக அரசின் கியூ பிரான்ச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டது. 3 சார்ஜ் ஷீட் நிலுவையில் இருக்குது. 3 சார்ஜ் ஷீட் நிலுவையில் இருக்குது. அந்த சிவகுமார் டிஎஸ்பியை மேலூர் சப்டிவிஷனோட லாண்ட் ஆர்டர் டிஎஸ்பியை போட்டு வச்சுருக்கு அந்த கவர்மெண்ட்டு. எங்கேயாவது நடக்குமா? போலி பாஸ்போர்ட் கொடுத்தவன் குற்றப்பத்திரிகையில் அவரை பற்றி என்ன சார் சொல்லியிருக்கு? இவர் தான் பணத்தை வாங்கி கொண்டு இலங்கையை சேர்ந்தவருக்கு இந்தியாவை சேர்ந்தவர் என்று போலி சான்று அளித்திருக்கிறார். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தானே பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இலங்கையை சேர்ந்தவனுக்கு மதுரை மேலமாசி வீதியில் குடியிருக்கிறார் என்று சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அவர். நான் வெரிஃபை பண்ணேன், அவர் அங்கே தான் குடியிருக்காரு, நேற்று கூட பார்த்தேன் ஜிகர்தண்டா குடிச்சுன்னு இருந்தார் என்று இவர் கொடுத்த சர்டிஃபிகேட்டில் வாங்கிட்டு எங்கே போனானே தெரில. இன்னொருத்தன் இலங்கைக்கு போய் எம்பி ஆகிட்டான். இது தேசத்திற்கு எதிரான குற்றம் இல்லையா? அது அந்த சிவகுமார் டிஎஸ்பிக்கு மதுரை மேலூர் சப்டிவிஷன் அருட்தந்தையின் ஆசீர்வாதம். அப்போ என்ன கவர்மெண்ட்டையாக நடத்துகிறீங்க? அப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் ஒரு முதலமைச்சரோட கையாளாகத்தனது தெரியுதா? கையாளாகத்தனத்தோட நீட்சி தான் சார் இந்த 41 உயிர்கள் பலி. நீங்கள் கள்ளச்சாராயத்தில் 66 பேர் செத்ததுக்கு 4 அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏதாவது டெத் ஆச்சுன்னா சிஎம் சும்மா விட மாட்டாரியான்னு பயம் வரும். ஜெயலலிதாட்ட பண்ணுவீங்களா? அப்படியே கருணாநிதியில் பண்ணுவீங்களா? அப்போது உங்களுக்கு முதலமைச்சரை பார்த்து துளியும் பயம் இல்லை. எத்தனை பேர் செத்தாலும் சிஎம்கிட்ட போயிட்டு ஒரு கதையை சொல்லிக்கலாம். விஜய் தான் சார் இதுக்கெல்லாம் காரணம், விஜய் லேட்டாக வந்தது தான் சார் காரணம். அந்த வெளியில் நமக்கு உருட்டுறாங்களே, இதே உருட்டு அவர்கிட்டையும் விட்டுவாங்க. இன்னொன்று அவருக்கும் கெட்ட பேர் ஆகிடும் சார். திமுக எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க சார். இங்கிட்ட ஒரு அருட்தந்தை இங்கிட்ட ஊதுவார், அல்வாதிகாரி இங்கிட்ட ஊதுவார்,
துணை முதல்வர் தினேஷ் கிட்ட ஊதுவார். யூசி ஒரு பக்கம் ஊதுனோடனே இதை தான் உண்மைன்னு நம்பிக்கிறார். சரி, இவங்க 4 பேரும் சேர்ந்து பேசி வச்சுக்கிட்டு பொய் சொன்னாங்கன்னா அதை வெரிஃபை பண்ணணுன்ற அறிவு இருக்கவன் தான் நாட்டாளணும். இவருக்கு அது இல்லை. இன்னொன்று பாதுகாப்பு கொடுக்கலையான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க சார். அதுக்கு பதில் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு போகிறாரு சார். போதுமா? இப்படிலாம் கேட்பாங்க சார், இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க. நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் போதும் சார், உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருந்தால் போதும் சார், உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்களே ஒரு ரவுடி, அது பாதுகாப்பாக இருந்தால் போதும் சார். அதுவும் துபாய் போயிருக்கான். எஸ், எப்படி தனியாக விட்டு போகிறது? ரவுடிக்கு பாதுகாப்பு இல்லை இல்லவா? தனி விமானத்தில் அனுமதிச்சிருவாங்களா டாக்லாம்? நீ விமானத்தை நீ வாடகை எடுக்கிற, இதில் என்ன இருக்குது? என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாங்க சார். அதுலேயும் முதலமைச்சர் பேசினார் பாருங்க, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அன்று இரவே, அதனால நல்லா உருகுவார், நல்லா உருகுவார். சார் இதில் இன்னொரு விஷயம் கேட்குறாங்க சார். திரு செந்தில் பாலாஜி எப்படி வந்து உடனே ஸ்பாட்டுக்கு போனாங்க அப்படின்னு மக்கள்லாம் கேள்வி கேட்கும்போது ஒரு ஜேர்னலிஸ்ட் உட்காந்து கேள்வி கேட்குறாரு, எம்ஆர்வி கூட தானே உடனே போயிட்டாரு, கரூர் தானே, அப்படிதான் எல்லாம் ஒன்றா. சின்ன ஊருமா, டக்குன்னு போய் இதெல்லாம் ஒரு பெரிய கான்ஸ்பிரசி கிடையாதுமா. எப்படி போனார்னு என்ன, செந்தில் பாலாஜி என்ன அமெரிக்காவில் இருந்தார், எப்படி உடனே போனார்னு வியப்படைகிறதுக்கு? அந்த ஊரில் தான் இருக்காரு. இது எவ்வளோ நேரம், எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது சொல்லுங்கள்? செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்துலேருந்து ஜிஹெச் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். 5 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு? அவ்வளோதான் சார். திரு விஜய் அவர்கள் எங்கே இந்த மாதிரியான சம்பவம் நடந்தாலும், காலம் சென்ற அஜித் விவகாரமாக இருக்கட்டும், அதுக்கும் போயிருக்காரு. இந்த மாதிரிலாம் செல்லக்கூடியவர் தான். ஆனால் அவரோட நிகழ்ச்சியில் ஏற்பட்ட மரணம், துக்க நிகழ்வுக்கு அவரால் போக முடியல சார். அதுக்கு காரணம் ஒரு அரசியல் காரணமோ, நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்க்கட்சிகளே சும்மா கோஷம் போட வாய்ப்பு இருக்குது, அவருடைய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மக்கள் தான் அவருடைய சப்போர்ட்டு, இந்த மக்கள் தான் அவர் தேர்தலுக்கு வரதுக்கும் காரணம். இப்போ ஒரு இருதலை கொல்லி எறும்பு போல் இங்கே வரணும், ஆனால் வர முடியல, வரணும்னு விரும்புகிறாரு ஆனால் வர முடியாது. இப்போது அடுத்த கட்டமாக அரசியல் நிகழ்வுகளை அவர் எப்படி சார் நகர்த்தணும், என்ன பண்ணணும்? இது விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான சிக்கல். கெரியரோட உச்சத்தில் இருந்து ஒரு நடிகர் வந்தால் சந்திக்கக்கூடிய ஒரு சிக்கல். விஜய் வந்து ரொம்ப ஒரு பாப்புலர் ஸ்டார். 90களின் தொடக்கத்தில் ரஜினிகாந்த் எப்படி இருந்தாரோ இன்று அவர் அப்படி இருக்கிறார். ரஜினி அன்னைக்கு அரசியலுக்கு வந்திருந்தாலும் இது நடந்திருக்கும். ஸோ அப்போ இந்த சிக்கலை எதிர்கொண்டு தான் தீர வேண்டும். ஏன்னா ஒரு முடிவு எடுத்துட்டார், நான் எனக்கு சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டார். அப்படி இருக்கும்போது அரசியல் உடனடியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, காலமாகும், நிறைய அனுபவங்கள் வேண்டும். ஏற்கனவே எம்ஜிஆர் மற்றும் அண்ணாதுரையோட உதாரணத்தைலாம் நான் சொன்னேன். அவரே ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்களேன். ஜெயலலிதா டக்குன்னு வந்துட்டார், ராஜீவ்காந்தி செத்துட்டாங்கன்னு ஒன்று சிஎம் ஆகிட்டாருன்னு அப்படியெல்லாம் கிடையாது. 80கள் முதல் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தது வரை ஊர் ஊராக சென்று ஜெயலலிதா பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதற்காகத்தான் அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி அளிக்கப்பட்டது. ஊர் ஊராக சென்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பிரச்சாரம் செய்யும் போது ஒவ்வொரு ஊரில் என் கட்சிக்காரன் எப்படி இருப்பான், எப்படி நடந்துக்குவான், எல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தது. அதனால்தான் கட்சியை எளிதாக கையாண்டு கருணாநிதியை மீண்டும் மீண்டும் வீழ்த்தினார். திரு பழனிசாமி 74ல் கட்சியில் சேர்ந்து தொடர்ந்து அந்த அதிமுகனா என்ன, ஒரு கட்சினா என்ன, கட்சியில் யார் யார் எப்படி எந்தெந்த நேரத்தில் டிசைனாக மொழியை மாற்றுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இன்றைக்கி பொதுச் செயலாளராக உட்கார்ந்துருக்காரு. இது போன்ற எந்த அனுபவமும் விஜய்க்கு இல்லை. விஜய்க்கு மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய கட்சியில் உள்ளவர்களுக்கும் இல்லை என்பதை இப்போது நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. விஜய் அவர்களுக்கும் இது உணர்த்தி இருக்கும் என்று நான் சொல்கிறேன். செல்வி ஜெயலலிதா பற்றி சொன்னீங்க சார். அதாவது எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவுக்கும் ஒரு கம்யூனிகேஷனே கிடையாது. செல்வி ஜெயலலிதா வந்து தான் மத்தியில் போய் காங்கிரஸோட இணக்கமாகி காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க செல்வி ஜெயலலிதா. பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அவமானங்களை சந்தித்த பிறகு ஜெயலலிதா அந்த இடத்திற்கு வந்தார் தெரியுமா? ஆரம் வீரப்பன் ஜெயலலிதாவுக்கு இழைத்த கொடுமைகள் 1 2 அல்ல. அசம்பிளிக்குள்ள என்னையா பண்ணியிருக்காங்க இவங்க திமுக காரனுங்க. திரு விஜய்க்காவது சார் வெற்றிக்கான ரோடு வந்து ரெட் ரோசஸால் ஆனது. செல்வி ஜெயலலிதாவுக்கு சினிமா கூட வந்து இவ்வளோ எளிமையாக இல்லை சார். இல்லை, ஆமாம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப டீப்பாக அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ அப்படி இருக்கும்போது முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், உங்களால் அது முடியுமா என்பதை நீங்கள் அலசி ஆராய்ந்தீர்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெளிவாகி இருக்கும். இன்றைக்கி எக்ஸ்பிரஸில் செய்தி வந்திருக்கு, கரூரில் உள்ள தாவேக அலுவலகம் பூட்டப்பட்டிருக்கிறது. தாவேக நிர்வாகிகள் ஒருவர் கூட இல்லை. இதை விட கொடுமை, தாவேக குரூப்லேருந்து வாட்ஸ்அப் குரூப்லேருந்தே வெளியேறாங்க. எப்படி வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியேறாங்க? அந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியேறின ஒருத்தன்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லைங்க எங்களுக்கெல்லாம் தொழில் இருக்குது, போலீஸு கேஸு போட்டால் பிரச்சனையாகும். எதுக்கு? அனுபவம் வாய்ந்த கட்சி தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். 41 பேர் இறந்திருக்கிறார்கள், அதில் 38 பேர் கரூரை சேர்ந்தவர்கள். 38 பேர் சாவு வீட்டுக்கும் விஜயபாஸ்கர் போயிட்டு வந்துட்டார். எம்ஆர் விஜயபாஸ்கர்
அன்று 2 மணி வரைக்கும் ஜிஹெச்சில் கரூர் ஜிஹெச்சில் இருந்தார்னு சொன்னேன்ல, 4:30 வரை இருந்திருக்கிறார். திருத்துனாங்க கரூர்லேருந்து அழைச்சி. 4:30 வரை இருந்து வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் இருந்த பிறகு 5:30க்கு திருப்பி கிளம்பி திருச்சிக்கு போய் ஏர்போர்ட்டுக்கு போய் எடப்பாடி பழனிசாமி அழைத்து வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பார்க்கும்போதெல்லாம் கூட இருந்து விட்டு, அதுக்கு பிறகு அன்னைக்கு ஒரு 10 சாவு, அதுக்கு அடுத்த நாள் 38 சாவு வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டார். இதுதான் பொலிட்டீஷியன். சம்பவம் நடைபெற்றது என்று தெரிந்த உடனடியாக செந்தில் பாலாஜி டீமும் போகிறாங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் டீமும் போகிறாங்க. அங்கே அந்த சாவு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, அந்த சாவு வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஒன்றும் அந்த உயிரூட்ட முடியாது, ஆனால் தூக்கம் கேட்க வந்தாங்க. கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் இருக்கோம், செலவு ரூபா கொடுத்துட்டு வர்றாரு. இன்னொன்று சார், அங்கே என்ன நடந்துச்சுன்னு மக்கள் சொல்லுவாங்கல்ல சார்? சொல்லுவாங்க. இது உங்கள் வேலை, அரசியல்வாதி வேலை. ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒருத்தன் இல்லை, அங்கே தாவேக்கையில் நிர்வாகின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தன் இல்லை. சரி, இது ஒரு இப்படி ஒரு நிகழ்ச்சி, இது ஒரு துக்க நிகழ்ச்சி, போலீஸு கேஸு சிக்கல் வருன்றோடனே இப்படி போகிறாங்க. எலெக்ஷனில் வன்முறையெல்லாம் பார்த்துருக்கியா நீ? அவருடைய ரசிகர்களாக தான் இருந்திருக்காங்க, பால் பேக்கெட் ஊற்றிருக்காங்க அவருடைய கட் அவுட்டுக்கு, அவ்வளோதான், அரசியலுக்கு அவங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படி சொன்னால், நாங்கள் வந்து ரசிகர்களாக இருக்கும்போதே அரசியல் படுத்தப்பட்டிருக்கோம், அரசியல் சொல்லி கொடுத்துருக்காரு எங்கள் விஜய்னு சொல்கிறாங்க சார். அப்போ என் கரூர் ஆஃபீஸை போட்டு ஓடுறீங்க, பிரச்சனை வந்து ஏன் விட்டு ஓடுறீங்க, வாட்ஸ்அப் குரூப்பை விட்டுலாம் ஓடுறீங்களே. இதுதான் யதார்த்தம். இதை விஜய் புரிஞ்சுக்கணுன்றேன். இந்த கூட்டம் வரும், இதை விட அதிக கூட்டம் வரும், ஆனால் நின்று வேலை பார்க்குற கூட்டம் வருமா? போலீஸை எடுத்து கேஸ் வாங்குகிற கூட்டம் வருமா? செல்வ பெருந்தகைக்கு ஆதரவாக இந்த வாலியை தூக்கிட்டு ஒரு கோஷ்டி இவன் போயிருக்கான், அந்த சென்னை ஜெயக்குமார்ன்றவன் நம்ம வீட்டுக்கு சக்கரை விட்டு வந்தாலாம், அவங்கெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. மறுநாள் அதிமுக மாவட்ட செயலாளர் பாலகங்கா அதே இடத்துல போய் செல்வ பெருந்தகை ஃபோட்டோவை செருப்பால் அடித்து ஆர்ப்பாட்டம், தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம். இதான் நெட்வொர்க்கு. இதை பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுது பார். இதை பண்ணினோடனே அப்படி அமைதியான செல்வ பெருந்தகை. இதான் அரசியல். இதை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தெரியுமா? தெரியக்கூட செய்யும், அதுக்கு தைரியம் வருமா? வாட்ஸ்அப் குரூப் விட்டு ஓடுறீங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் உங்களது கட்சி நிர்வாகிகள். இல்லை சார், இன்னொன்று இவங்க மீது வழக்கு பதிவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், அவங்க நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு பண்ணால், நான் ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாத்தையும் நீ யாரெல்லாம் பொய் வழக்கு போகிறீங்க நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறாரு. அந்த தலைமை அந்த மாதிரி எதுவும் பண்ணலையோ? என்ன பண்ணியிருக்காங்க இவங்க? ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கட்டமைப்பு ஏது? இன்னொன்று சொல்கிறேன் சார், கட்டமைப்பு கூட செகண்டரி சார். தம்பி கேட்குற மாதிரி சார், இது வரைக்கும் வந்து பேசவே இல்லையா சார்? நீங்கள் ப்ரெஸ்ஸை கூட மீட் பண்ண வேண்டாம், 1008 கேள்வி கேட்பாங்க, உங்களை நெருக்கடிக்கு உண்டாக்குவாங்க. ஒரு ஆறுதல் சொல்லி வீடியோ கூட வெளியிடலை. உங்கள் தாவேக நிர்வாகிகளுக்கு புத்துணர்வு ஊட்டுற மாதிரி எதுவுமே வீடியோ வரலையா சார்? சரி, விஜய் ப்ரெஸ்ஸை சந்திக்கல, உங்கள் கட்சியோட நிர்வாகிகள் ஏன் ப்ரெஸ்ஸை சந்திக்கல? சந்திக்கணும்ல. இருந்த 2-3 நிர்வாகிகள் மேலேயே வழக்கு போட்டாங்க. போட்டாலும் சந்திங்க. அதிமுக கூட தான் 10 பேர் மேலே வழக்கு இருக்குது. சிவி சண்முகம் மேலே என்ன வழக்கு இல்லையா? ஓடுறாரா? வேலுமணி மேலே ஊழல் வழக்கு இருக்குது, ஓடுறாரா? தங்கமணி மேலே ஊழல் வழக்கு இருக்குது, ஓடுறாரா? எல்லா அதிமுக நிர்வாகிகள் மீதும் வழக்கு இருக்கும்பா, மாவட்ட நிர்வாகிகள் மீதும். நான் கீழே கிழக்கிழக்க நிர்வாகிகள்லாம் சொல்ல, மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேர் மீதும் வழக்கு இருக்கும்பா. ஓடுறாங்களா? போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணுது, உங்கள் தாவேக ஆட்களை தான் அடிக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு அவங்க ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்காங்க, மிக்க நன்றின்னு சொன்னீங்கன்னா அது அவருக்கு லத்தி சார்ஜ் தெரியாதுன்னு கூட வச்சுக்கலாம். எந்த லட்சணத்தில் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, உங்கள் வண்டி இன்ச்சாக நகருதுன்றது கூட தெரியாமல் அப்போது போலீஸ் ஒழுங்காக ஏற்பாடுகளை பண்ணலன்றது தானே அது பொருள். போய் போலீஸ்க்கு நன்றி சொல்கிறீங்க. அதை ஒரு காரணமாக காட்டுறாரு சார் மாசு. எல்லாருமே காட்டுறாங்க. டிஜிபி பேசுகிறாரு, மாசு காரணமாக சொல்கிறாரு, எல்லாருமே சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அவரே நன்றி சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன எங்களை ப்ளேம் பண்ணுறீங்க? இவங்க ஏற்பாடு பண்ண லட்சணம் என்னன்றதான் 40 பேரோட பலியில் தெரிஞ்சிச்சு. அப்போ அவசரப்பட்டு தானே நன்றி சொன்னீங்க, சொல்லக்கூடாதுல்ல? அதாவது உங்க ரசிகர்களுக்கு அவங்க எதிராக இருக்காங்க, உங்களுக்கு எப்படி அவங்க நண்பனா இருக்க முடியும்? திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை, அதுவும் செந்தில் பாலாஜிக்கு கீழே பணியாற்றக்கூடிய காவல்துறை எப்படி உங்களுக்கு நண்பராக இருக்க முடியும்? ஒரு காக்கா நுழைய முடியாது கரூர்ல செந்தில் பாலாஜி அனுமதி இல்லாம. ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகமும் இவரு கீழே தான். செந்தில் பாலாஜி தான் மகாராஜாங்க. இந்த தருணம் வரைக்கும் சிறையில் இருந்தப்போ அவர் தான் மகாராஜா. வேலு உள்ள நுழைய பார்த்தாரு, அடிச்சு விட்டாரு. வந்து நிறைய பசங்க தாவேக பேட்ச் போட்டிருந்தாங்கல்ல சார், அந்த பசங்களெல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க, பேட்ச் எல்லாம் பிச்சு விட்டுருக்காங்க சார். அது இதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். மக்கள் தான் அந்த இன்டர்வியூ கொடுத்தாங்க, நான் அதில் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அந்த தாவேக நிர்வாகிகள் பயப்படுறது நியாயம் தானே சார்? பயப்படுறது நியாயமா? இதற்காகத்தான் நீங்கள் எடுத்தவொடனே 2.5 வருஷம் சிஎம்க்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு இஷ்யூலேயே நொறுங்கி போயிட்டாங்க சார். இப்படி வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு வெளியில் போகிறவனை வச்சுக்கிட்டு நீங்கள் சிஎம் ஆக போகிறீங்களா? நான் திரு விஜய் அவர்கள் அரசியலில் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சினிமாவை தூக்கி போட்டுட்டு வந்திருக்காரு, அவரை வரவேற்கிறேன். அவர் இங்கே நீடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதிமுக கூட கூட்டணி வைங்கன்ட்டு நான் சொன்னேன்னா அதிமுக ஜெயிக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன்ட்டு பொருள் அல்ல. விஜயின் நன்மைக்காக நான் இதை சொல்கிறேன்.
ADMK BJP combine is going to win the 2026 elections with Vijay, without Vijay or despite Vijay. இதான் உண்மை. விஜய் வந்தாலும் வராவிட்டாலும் அதிமுக ஆட்சி அமைக்க போகிறது. மக்கள் இந்த அநியாயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு யாரை வச்சு திமுக வீழ்த்தணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. நான் உறுதியாக நம்புகிறேன் அது அப்படி தான் நடக்கும். திரு விஜய் அவர்கள் அரசியலில் நீடிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு ஏன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால், கூட்டணி வச்சிங்கன்னா உங்களோட பணி எளிது. ஒருவேளை நீங்கள் கரூரில் நடந்த கூட்டத்தில் அதிமுக பிஜேபி கூட்டணி பொருந்தாத கூட்டணி என்று விமர்சனம் செய்யாமல் இருந்திருந்தால் நயினா நாகேந்திரன் மற்றும் பழனிசாமியோட எதிர்வினைகள் இன்னும் தீவிரமாக இருந்திருக்கும். ஒருவேளை தாவேகா நிர்வாகிகள் கூட அதிமுக நிர்வாகிகள் நின்றுப்பாங்க, சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அது கூட்டணின்றதுக்கு பிறகு இப்போ உதவிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க தான் உதவுறாங்க. இவங்க தான் எல்லாம் ஆஃபீஸை பூட்டிட்டு ஓடிட்டாங்களே, இவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இறந்த மக்கள் எல்லாம் உங்களை பார்க்க வந்த மக்கள் தானே. அவங்க சாவு வீட்டுக்கு யார் போனது? ஏடிஎம்காரங்க தான் போயிருக்காங்க. நீங்களா போனீங்க? விஜயால போக முடியாதுமா, நான் ஒத்துக்கிறேம்மா. நிர்வாகிகள் ஏமா போக முடியாது? இந்த புஷியானதெல்லாம் எங்கன்னே தெரியல. போய் கோர்ட்டில் போய் வந்துட்டுருக்கீங்க. ஆதவ் எங்க, ஜான் ஆரோக்கியசாமி எங்க? அதை விடுங்க சார், உள்ளுக்குள்ளே இருக்க அந்த உள்ளூர் நிர்வாகிகள் போகணுங்களே சார், அதானே சார். அதான் எல்லாம் ஓடிட்டு வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு வெளில போகிறாங்கன்ற நீ. சரி, இப்போ திரும்ப போய் கரூரில் ஓட்டு கேட்குறாங்க. இதே நிர்வாகிகள் தானே போய் ஓட்டு கேட்கணும். கேட்பாங்களா? கேட்டால் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அந்த கரூர் மாவட்ட செயலாளர் பேர் என்ன? மதியழகன். மதியழகன். இப்போ மதியழகன் நாங்கள் தாவேக சார்பில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்னா ஓட்டு போடுவாங்களா ஜனங்க? அரசியல் என்னன்னு தெரியுதா? எம்ஆர் விஜயபாஸ்கர் நிற்பார். இப்போது அவர் மேலே கூட இந்த லேண்ட் கிராப் கேஸ் போட்டாங்கல்ல. நான் ஜெயிலில் இருந்தப்போ தான் அவரும் ஜெயிலில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். கேஸ் போட்டாங்கல்ல, சிபிசிஐடி கேஸ் போட்டாங்க, லோக்கல் போலீஸ் கேஸ் போட்டாங்க. போட்டாரா? சிறைக்கு போயிட்டு வெளில நிற்கிறார்ல. இப்படி நிற்கிறவனுக்கு ஜனம் ஓட்டு போடுவானா, மதியழகன் ஓட்டு போடுவானா? இதுதான் அரசியல். இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இது போன்ற மதியழகன்களைத்தான் நீங்கள் வேட்பாளராக நிறுத்தப் போகிறீர்கள். திமுக அதிமுக 2 பேரும் தூக்குவாங்களே மதியழகனை, எப்படி சமாளிப்பீங்க நீங்கள்? ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணி என்னன்னாலும் வெற்றி பெறுவதற்கான வேலையை செய்வார்கள். அப்படியே தோக்குறாங்கப்பா. ஏடிஎம்கே தோக்குதுன்னு வச்சுக்கப்பா, ஒரு 60 எம்எல்ஏ வாங்க மாட்டாங்க குறைஞ்சபட்சம். 60 வாங்குவாங்கல்ல, அப்போ அந்த கட்சி இருக்கும். நீங்கள் 60 எம்எல்ஏ வாங்க முடியுமா? வாங்க முடியுமா விஜயால? அப்போ நீங்கள் என்ன ஆவீங்க? உங்கள் கட்சி என்ன ஆகும்? ஒரு பிரச்சார கூட்டம் நடத்துறதுக்கு செருப்பை கொண்டு எறிகிறான், கரண்ட்டை பிடுங்குறான், கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸை விட்டு தொல்லை கொடுக்குறான். திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கதி என்ன? உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த தொண்டர்களின் கதி என்ன? இன்றைக்கி சார் விஜயை கைது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் மக்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயை கைது பண்ணால் மக்கள் தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். எலெக்ஷன் ஒரு வேளை வந்துட்டு திமுக ஜெயிச்சதுக்கப்புறம் விஜய் ஒன்றுமே பண்ண முடியாதாங்க சார்? ஒரு படம் வர விட மாட்டாங்கம்மா, பாட விட மாட்டாங்க. இப்போவே தான் சொன்னேன்ல, வீட்டு வாசலில் கேமரா யூனிட்டை போட்டு விஜய் வெளியே வந்து விட்டாருன்னு பின்னாடியே வண்டி எடுத்துக்கிட்டு கேமரா எடுத்துக்கிட்டு பின்னாடி போகிறாங்க. அப்போ நாளைக்கு உங்களுக்கு நிம்மதியாக விட்டுருவாங்களா? ஏற்கனவே தனிப்பட்ட தாக்குதல்களை விஜய் மீது தொடுத்து விட்டார்கள் தானே. ஸோ விஜய் அவர்கள் அரசியல் எதிர்காலத்திற்காக ஒரு கூட்டணியை தேர்ந்தெடுப்பது அவருக்கு நல்லது. இப்போ காங்கிரஸோடு கூட்டணியை தேர்ந்தெடுக்கிறார் என்று ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் காங்கிரஸால் இங்கே என்ன பண்ண முடியும்? இன்னொன்று, காங்கிரஸ் வெளியே வர ஐடியாவே இல்லை சார். என்னவெல்லாம் செய்வார்கள் அரசியல்வாதிகள் என்பதை விஜய் அவர்கள் இப்போது கரூரில் நடந்த சம்பவத்தை பார்த்து புரிந்து கொண்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன். செந்தில் பாலாஜி இப்படி சென்னையில் வந்தால் வீட்டில் சாக்கடை ஊற்றுற டிக்கெட்டு தான் இங்கே இருக்குது. சேகர்பாபு ஏரியாவுக்கு போய் நீ பிரச்சாரம் பண்ணனா என்ன பண்ணுவார்? எங்கள் அண்ணா செந்தில் பாலாஜியாவது பாட்டு பாடுறதுக்கு அனுமதிச்சாரு. இங்கெல்லாம் அவர் பேரை சொல்லிட போகிறீங்க, மிஸ்டர் அறநிலையத்துறை அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துருங்க. இப்போது ஏற்கனவே கரூரை சேர்ந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் என்று ஒருவரை வைத்து விஜயோட பிரச்சாரத்திற்கு அனுமதியே கொடுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். எங்கெங்கிருந்தெல்லாம் தாக்குதல் வருதுன்னு பாருங்கள். தாவேக்கான்ற கட்சியவே ரத்து பண்ணணும்னு திரு உதயநிதி கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறாங்க சார் மக்கள். எல்லாம் வைப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். அப்போது விஜய் தப்பித்துக் கொள்வார். அவருக்கு தொழில் இருக்குது, சினிமா இருக்குது. அவரை நம்பி வந்த இந்த ரசிகர்களையும் கட்சி தொண்டர்களையும் விஜயால் எப்படி காப்பாற்ற முடியும்? அப்போது விஜய்க்கு தேவை கையில் அதிகாரம் வேணும்னா, இப்போ விஜய் கையில் ஒரு 30 எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா, 30 எம்எல்ஏ இருக்கும்போது திமுகவில் அவர் ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ 30 எம்எல்ஏ வர்றதுக்கு என்ன வேலையோ அதை பார்க்கணும். அதிமுக பலவீனமாக இருக்கிறது, அதிமுகவுக்கு நான் ஏன் வலிமையூட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் தான் விஜய் அவர்கள் இருக்கிறார். அப்படிப்பட்ட எண்ணத்தை விஜய் அவர்களுக்கு ஊற்றுவது தாவேகவின் ராட்சத்தியன் ஜான் ஆரோக்கியசாமி. அங்கே ஒரு சி விஜயபாஸ்கர் ராட்சத்தியன் இருக்கிறது மாதிரி இங்கே ஒரு ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமி. செத்து போன கட்சி ப்ரோ அது.
இந்த எலெக்ஷனோட அவுட்டு ப்ரோ. அதுக்கப்புறம் அந்த அதிமுக ஓட்டுகள் பூரா உங்களுக்கு வந்துடும் ப்ரோ. 26 நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்கன்னா 31 36 போயினே இருக்கலாம் ப்ரோ. இப்படின்னு இவங்க சொல்கிறது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். சி விஜயபாஸ்கர் ராஜ்சத்தின்னு இப்படி தான் எடப்பாடி காதலையும் சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு தெரியும், ரைட்டு பண்ணி கேட்டுப்பார் ஜாலியாக. ஆனால் என்ன நடக்குதுன்றது தெரியும். களம் தெரிந்தவர் அவர். உங்களுக்கு களம் தெரியாததால் தான் இவர்கள் சொல்வதை கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். 2வது முறையாக ஒரு தவறு நடந்திருக்கிறது. சென்னையிலே துப்புரவு தொழிலாளிகள் 12 நாட்களாக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போது விஜய் அவர்கள் அங்கே சென்றிருக்க வேண்டும். விஜய் வந்து நான் அங்கே போகிறேன் என்று சொல்லும்போது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் போய் அங்கே பார்க்காத, அவங்கள நான் இங்கே கூட்டின்னு வரேன் பாருன்னு சொல்லி கூட்டின்னு வந்து இங்கே பார்க்க வச்சு ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு அற்புதமான வாய்ப்பை கோட்டை விட்டுட்டார். நான் நேற்றைய முந்தின நிகழ்ச்சியிலையோ நான் சொன்னேன், கரூருக்கு விஜய் போனால் சிக்கல். ஆனால் எதிரி இந்த ஆயுதத்தை தூக்கி அடிப்பான்றது தெரிஞ்சு திருச்சியில் தங்கியிருக்கணும். நீங்கள் தங்கிக்கிட்டு கரூருக்கு வர்றதுக்காக விஜய் காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருக்கிறார்ன்ற செய்தியை கசிய விட்டாலே, எப்பா சாமி நீ வராதப்பா, தயவுசெய்து போயிட்டுப்பான்னு சொல்லியிருப்பாங்களா? பாருங்கள், நான் கேட்டேன், வரல, எனக்கு வரணுன்னு தான் ஆசைன்னு ஒரு பதிவு ஒன்று போட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி சென்னைக்கு வந்திருக்கலாம். அதற்கு பிறகு கொஞ்சம் காலதாமதமான பிறகு பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கலாம். அந்த செக்கை பர்சனலாக ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கலாம். இதானே அரசியல்? இது உங்களுக்கு தெரியல. நம்ம திருப்பி கரூருக்கு போகலான்னு சொல்லும்போது செக்யூரிட்டி த்ரெட்டு உங்களுக்கு. இங்கேருந்து முதல்ல கிளம்புங்கன்னு இந்த ஐடியாவை கொடுத்து கூட்டின்னு போனது ஜான் ஆரோக்கியசாமி. ராஜ்சத்தியன் எப்படி திமுகவுக்காக வேலை செய்கிறாரோ அதே போல் ஜான் ஆரோக்கியசாமி ஏன் திமுகவுக்காக வேலை செய்யக்கூடாது என்பதை விஜய் யோசிக்க வேண்டும். திமுக இருக்கவங்களே சொல்லியிருப்பாங்களாங்க சார், அங்கே விஜய் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சபட்டாஜ், அவ்வளோதான். எது பண்ணாலும் சபட்டாஜ், இதை செய்யாத அப்படின்னு விஜயோட நலம் நாடுவது போலவே எது செஞ்சாலும் இது சபட்டாஜ், இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சா? இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? செக்யூரிட்டி த்ரெட்டுனா ஒய் கேட்டகரி செக்யூரிட்டியில் இருக்கார். என்ன செக்யூரிட்டி த்ரெட்டு? திருச்சியில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கினார்னா யார் அதை மீறி என்ன பண்ணிட முடியும்? அப்படின்னா பனையூர்லேயே தானே வந்து கொலையாளியே வெளியே வாழ்றாங்க. இன்னொன்று, ஒரு அரசியல் தலைவர் ஆன பிறகு இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை மட்டும் இருக்குதுல்ல? கூட இருக்கும் ஆட்களை நல்ல ஆட்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும். இது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஐடியாவை கேட்டுட்டு தான் போய் 2.5 வருஷம் சிஎம் கேட்டு தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாற்றினீங்க. நீங்கள் அன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க ஒரு நம்பரை சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன நம்பரு நீங்கள் சொன்ன நம்பர்னு பேசி 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 இழுத்து நடுவில் ஒரு நம்பர் செட் ஆகிருக்கும். தமிழ்நாடே நிம்மதியாக இருந்திருக்கும். ஒரு வார்த்தை 2.5 வருஷம் சிஎம் வேணும்னு நீங்கள் கேட்டது நேராக டெல்லிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி போய் அப்படியே மாறிவிட்டது. யார் அந்த ஐடியாவை கொடுத்ததுன்னு கேட்கணும். இன்றைக்கி நீங்கள் போகும்போது இந்த கூட்டம் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்க ஜெயிச்சிடலான்ட்டு உங்களுக்கு தோணும். ஆனால் ஒரு வகையில் 40 உயிர்கள் போயிருந்தாலும் விஜய் அவர்களுக்கு இது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாயையை பார்த்து ஏமாந்து தனியாக நின்றிருப்பார். இந்த ஓடிப்போன மதியடங்கள்லாம் நம்பி நம்ம ஜெயிச்சிடலான்னு நினச்சி நின்றுப்பார். திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாங்கன்னா முதல்ல அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடுறது இந்த மதியடங்களாக தான் இருக்கும். தலைவர் அங்கே இருக்கிறாரு, நான் நிற்கிறேன், நான் முன்னாடி நின்று ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணி இந்த பாருங்கள், இது இப்போ இந்த கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க ஆதவர்ஜுனா, இதை சொல்லுங்கள் மீடியாவில். இந்த சம்பவத்துக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஆதவர்ஜுனுக்கு 30 மணி நேரம் ஆகுது. ப்ரெஸ்ஸை சந்திச்சு சொல்லுங்கள் சார், லீடர் பேச மாட்டேன், நீங்கள் பேசுங்க. ஒருத்தர் இருக்கீங்களா உங்கள் கட்சியில்? அவங்க மேலே வழக்கு போட்டாங்கன்னா அவங்க பயப்படுவாங்கல்ல. அப்போ எதுக்குமா அரசியல் இருக்கீங்க? ஒருத்தர் இருக்கீங்களா உங்கள் கட்சியில்? எத்தனை பேரை இறக்கி விட்றாங்க ஏடிஎம்கேல பார்த்துருக்கீங்களா? ஒரு வார்த்தை அண்ணாதுரை எம்ஜிஆர் தப்பாக பேசுகிறான்னு ஜெயக்குமார் ஒரு ஃபோனை போடுவாங்க. அண்ணன் வெளியில் வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து உடம்பு பூரா சனி, எச்சரிக்கிறேன் சீமான, எங்களுக்கு ஏடிஎம்கேல இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, இறக்கி விட்டா தாங்க மாட்டேன் சொல்கிறாங்களா? அங்கிட்டு வைகை செல்வம் பேசுவார். ஒருத்தரை சொல்லுங்கள் உங்கள் கட்சியில் ஒருத்தர் இருக்கீங்களா? உங்கள் சைடு நரேட்டிவ் என்னன்றதை நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பேசுனீங்களா? ஆமாம். யார் பேசணும்? ஒரு வாருக்கு கிளம்பும் போது சார் தலைவன் வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி வீரர்களை பார்த்து அட்ரஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்க வேணாம், குறைஞ்சபட்சம் உங்கள் நிர்வாகிகளுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கணும், மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும். ஒரு வீடியோ கூட இல்லையே சார். நான் அது ஒரு கடுமையான மன அழுத்தத்திலும் மன உளைச்சலிலும் இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். வீட்டில் சாக்கடை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கூட தான் சார் மன உளைச்சலில் இருந்திருப்போம். உங்கள் அம்மா சாக்கடையில் தான் உட்காந்துருக்காங்க, அதோட தான் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறீங்க. அதை தான் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வந்து சேனல் காட்டிகிட்டு இருந்தாங்க. அது ரைட், ஃபேர் எனஃப், நான் ஒத்துக்கிறேன். இந்த நெருக்கடியில் தான்மா பேசணும். நீங்கள் கோர்ட்டுக்கு போய் பெட்டிஷன்லாம் ரெடி ஃபைல் பண்ணுறதுக்கெல்லாம் இத்தனை பேர் இருக்கீங்க, டிராஃப்ட் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பண்ணுறீங்க, வக்கீலை போய் பார்த்து பேசுகிறீங்க, ஜட்ஜி வீட்டில் போய் மென்ஷன் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல. ஃபஸ்ட்டு பப்ளிக்கை கன்வின்ஸ் பண்ணுமா இல்லையா? இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அவனும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தவறு நடந்துச்சு, கல்லை வீசினாங்க, செருப்பை வீசினாங்கன்னு சொல்கிறான்.
உங்கள் தரப்பு என்ன சார்? அது கோர்ட்டில் சொல்கிற பெட்டிஷனாக போடுறத நீங்கள் ஏன் பப்ளிக்கிட்ட சொல்ல? அப்போ ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு கூட கட்சியில் ஒரே ஒரு தரமான நிர்வாகியை இல்லாத போது 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தி முதலமைச்சராகலாம் என்று உங்களுக்கு கனவு காண எப்படி ஆசை வருகிறது? அதனால்தான் சொல்கிறோம், மாய வார்த்தைகளையும் பொய் வார்த்தைகளையும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். நான் விஜய் மீது உள்ள அன்பின் காரணமாக சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி கொலைகார பாதகர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் என்ன ஆவீர்கள், மக்கள் என்ன ஆவார்கள் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். தோத்தால் அதிமுக கல் மாதிரி இருக்கும்பா. எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா அவருக்கு பிறகு ஒரு வருவார், அவருக்கு பிறகு ஒரு வருவார். அந்த அதிமுக என்ற அந்த எக்கு கோட்டைன்னு வந்தம்மா நிற்கும். நான் ரொம்ப மோசம்னு சொல்கிறேன். 50 எம்எல்ஏ வச்சிருக்க கட்சி அழிஞ்சிருமா? அப்படியே இந்த 2022 பொதுக்கூடம் நடக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு ஏடிஎம்கே, அவள் தான். ஐயோ இது தேராது. இன்னைக்கு வரைக்கும் திமுக அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நின்றுச்சா? ஒரு பழனிசாமி உருவாகி வந்தாரா? உங்ககிட்ட அப்படி என்ன இருக்குது? அதான் ஒரு வெற்றி பஸ் போகுது, திரு விஜய் அவர்களே நீங்களும் ஏறிக்கோங்கன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், வயசு இருக்குங்க விஜய்க்கு, வயசு இருக்குது. போய் ஏடிஎம்கே கூட ட்ராவல் பண்ணி கற்றுக்குங்க. இதே மாதிரி விஜய்க்கு கூட்டம் வரும்போது அதிமுக நிர்வாகிகளோடு சேர்ந்து நீங்கள் காவல்துறையிடம் அனுமதி வாங்குவது இந்த வேலை செய்திருந்தீர்கள் என்றால் எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த வேலுச்சாமிபுரத்தில் விஜயின் கூட்டத்தை நடத்துவதற்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் அனுமதி கொடுத்துருப்பாரா? வாங்கி பண்ணுங்க தம்பின்னு சொல்லியிருப்பாரா? மதியழகன் சரின்னு சொன்னதால தான் நடந்துச்சு. தெரியுதா வித்தியாசம்? இதுக்கு தான் சொல்கிறோம், இந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கிங்க. உங்கள் கட்சியை அழிச்சிட போகிறதில்ல. ஃபஸ்ட்டு உங்கள் கட்சி உயிரோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கு உயிர் சுவாசம் வேண்டும், புரிஞ்சுக்குங்கன்றதான் நம்ம சொல்ல விரும்புகிறது. திரு விஜய் அவர்களுக்கு நான் கோரிக்கையாகவே வைக்கிறேன். கூட்டணி வைக்க வேண்டும்ன்ற கோரிக்கை இல்லை, அது உங்கள் இஷ்டம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். திரு விஜய் அவர்கள் எழுந்து வர வேண்டும். இன்னொன்று, இப்போ என்னென்ன சிக்கல் இருக்குது பாருங்கள். அடுத்த பிரச்சாரத்துக்கு எப்படி அனுமதி கேட்பீங்க? வர சனிக்கிழமையோட பிரச்சாரம் ரத்து. அடுத்த வாரம் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்பதா வேண்டாமா என்பதையே நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். கரெக்டாக? நல்ல ஆலோசனையாக வேண்டுமென்றால் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குங்கள். ஏதோ ஒரு நம்பரில் நீங்கள் ஃபிக்ஸ் ஆக முடியும். நீங்கள் வெறும் ஆதவ அர்ஜுனும் ஜான அரிகிசாமியும் மட்டும்தான் உலகம்னு சொல்லி நீங்கள் அவங்க சொல்கிற ஐடியாவை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டேரக்டருங்க கதை சொல்கிற மாதிரி தான். கதை ஒன்று சொல்லுவோம், படம் வேறு மாதிரி எடுத்து வைப்பான். பார்த்துருக்கியா? அதான் இங்கேயும் நடக்கும். சொல்லும்போது சீன்லாம் பார்த்தோன்னா பிரமாதமாக இருக்கும். தேட்டரில் போய் பார்த்தோன்னா என்ன இவன் ஒன்று சொன்னால் படத்தில் ஒன்று வந்திருக்குன்னு தோன்றும் உங்களுக்கு. அது மாதிரி இவங்க சொல்லுவாங்க, ஆதவ அர்ஜுன்லாம் கேபினெட்டை போட்டுட்ருக்கார் தெரியுமா, நான் இந்த மந்திரி, புஷி அந்த மந்திரி தெரியுமா, இதை இவரையும் நம்ப வச்சுருவாங்க. எப்படி முதலமைச்சர் நம்பிக்கிறாங்க 36 வரைக்கும் நீங்கள் தானே அந்த மாதிரி. திமுகவை பழிவாங்குவதற்காகவாவது இவர் இந்த கூட்டணியை உருவாக்க வேண்டும். பிஜேபி இருக்குன்னு சொல்கிறாங்களே சார். சில சமரசங்களை செய்து தான் தீர வேண்டும். இதுதான் அரசியல். பிரச்சார மேடையில் ஃபுல்லாக நாங்கள் என்டிஏ கூட்டணியில் கிடையாது, அதிமுக மட்டும் ஏதாவது ஒன்று சொல்லுப்பா. திமுக என்ற தீய சக்தியை அழிப்பதற்காக நான் இந்த கூட்டணியோட கரம் கோருகிறேன்னு சொல்லிட்டு போயின்னா ஜனங்க ஓட்டு போடாதா? என்னப்பா அன்றைக்கி இப்படி சொன்ன, நீ பிஜேபியோட சேர மாட்டேன், என்னப்பா இப்படி போய் சென்ட்டுக்கிட்டு கோச்சின் போயிடுவாங்களா? மிஞ்சி போனால் திமுக புலம்போ 10 எரிதியா ஊடு. திமுகவால் இந்த தீயை அணைக்கணும், அதுதான் முக்கியம். இன்னைக்கு இந்த தீயை அணைக்கிறதுக்கான வேலையை பண்ணிட்டீங்கன்னா அந்த தீயில் நீங்களும் எரிஞ்சு போயிடுவீங்கன்றது தான் நான் சொல்கிறேன். தமிழக மக்களோட நிலைமை, இப்போ தமிழக மக்கள் மீது உண்மையான அக்கறை இருந்தால் நல்ல முடிவு எடுங்கள் என்பதை தான் நாம் சொல்கிறோம். சரி சார், இந்த அரசியல் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.